வேலவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் KPI சிஸ்டம். இது என்ன புது சிஸ்டம்னு பார்க்குறீங்களா? ஜோதிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஸ்டம் உருவாகிட்டு தான் இருக்குங்க. இந்த KPI சிஸ்டம் என்ற சிஸ்டம் இன்று தான் முதல்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த KPI சிஸ்டத்தினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண பாவக இயக்கம். கரண பாவகத்தை இயக்கி மனிதன் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் என்ன? ஒரு மனிதனுக்கு கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த அளவிற்கு வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஆதாரபூர்வமாக இங்கே வந்திருக்கின்ற நபர்களுக்கும் கேட்டு அவர்களுக்கான பலன்களையும் கூற இருக்கின்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்தை பேசிகிட்டே போகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அதாவதுங்க, யூடியூப்பில் எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் நேரில் வந்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னா அது என்னங்க, அவங்க இவ்வளோ தூரம் நம்மை நாடி வந்ததற்கு ஓகே, நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருச்சு, நம்ம லைஃப்பில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வழிபாதை கிடைச்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் முதல்ல என்ன நட்சத்திர காதலன் தான் முதல்ல பேசுவாங்க. ஆனால் இப்போ நட்சத்திர காதலெல்லாம் தாண்டி நான் தற்போது கரண காதலன் ஆகிட்டேங்க. கரணத்தை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பிரபஞ்சமும் இறைநிலையும் எனக்கு கொடுத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட கர்ணநாதனை பற்றிய சூட்சமமான விஷயங்கள் இப்போ பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வாரம். நீங்கள் பிறந்த நாள் தெரியும், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தெரியும். ஒரு சில நபர்களுக்கு பிறந்த திதி தெரியும், அது ஏதாவது ஒரு சில நபர்களுக்கு தான். ஆனால் நிறைய நபர்களுக்கு கரணம் யோகம் என்ற ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்ன? இப்போ மக்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. பங்குனி வெயில் வேற பட்டை கலப்புதுங்க. நிறைய மக்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கரணம்னா என்ன எங்களுக்கு தெரியலையேங்க சார், நீங்கள் பாட்டுக்கு கரணம்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. எனக்கு சரியாகவே எனக்கு நட்சத்திர பாதம் கூட எனக்கு தெரியாது. கரணம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க சார். இந்த கரணம்னா என்ன, இது பிரபஞ்சத்தில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேங்க. பிரபஞ்சத்தில் எத்தனை சக்திகள் இருக்குதுங்க? நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, இந்த 5 தத்துவங்கள் தான் இல்லைங்களா? இந்த 5 தத்துவங்களை தாண்டி ஏதாச்சும் தத்துவம் இருக்குதா? கிடையாது. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பிரபஞ்ச சக்திகளில் முதன்மையான சக்தின்னு எதை சொல்லுவீங்க? காற்றா, நெருப்பா, நிலமா, நீரா, ஆகாயமா? ஏன் சார் காற்று? அதுக்கு ஒரு ரூல்ஸ். அப்போ நெருப்பு இல்லைனாலும் உயிர் வாழ முடியாதுங்க. 5ம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஆனால் இதற்கு முதன்மையானது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன விடை கரெக்டு தான். ஆனால் அது எப்படி? இப்போது நாம் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து என்ன பண்ணுறோங்க, பிறந்து வெளியே வரோம். ஒரு உடல் இந்த பிரபஞ்சத்தில் என்ன பண்ணுதுங்க, பயணிக்க தொடங்குகின்ற நேரம். இப்போ தொப்புள் கொடி அறுக்கிறீங்க இல்லையா? தொப்புள் கொடி இப்போது ஒரு கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சுவாசம் எல்லாத்தையும் யார் தர்றாங்க? தாய் தந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ தாயினுடைய கருவறையை அந்த தொப்புள் கொடியை அறுத்துடுறாங்க. தொப்புள் கொடி அறுத்தோடனே அந்த ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்த உடனேயுமே ஒரு ஊனமாக பிறக்குது, இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். பிறந்த குழந்தை அப்படியே பிறந்த உடனேயே சுவாசங்கிறதா முதல்ல வேணும் இல்லைங்களா? சுவாசம் இல்லைன்னா அந்த ஜீவன் உயிரிழந்து விடும்.
அப்போது இந்த பிரபஞ்சத்தில் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முதல் ஆற்றல் என்னதுங்க? சுவாசம். அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்க வேண்டியது. அதே மாதிரி எப்படி உங்களால் நீங்கள் பிறந்ததை உணர முடியுமா? காற்றை அடிக்கும்போது தெரியுதுங்க, அது அவ்வளோதான் தெரியும். இப்போ நெருப்புனா சுடும், ஓகேங்களா? நெருப்புனா சுடும், நீர்னா குளிரும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகாயம் நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஆகாயத்தை கண்ணில் பார்க்குறோம், நெருப்பை கண்ணில் பார்க்குறோம், நீரை கண்ணில் பார்க்குறோம், நிலத்தையும் கண்ணில் பார்க்குறோம். காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா? பிரபஞ்சத்தில் இருக்கின்ற 4 சக்திகளையும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் காற்று என்ற விஷயத்தை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். காற்று வருது, அந்த காற்றுடைய கலர் என்ன, காற்று எப்படி யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட இந்த கரணம் என்ற ஒரு காற்று என்ற ஒரு விஷயம், கரணத்துக்கு தான் காற்று என்னங்க, காற்றுனாவே கரணம் தான். அந்த கரணத்துக்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னா சனி பகவானை கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு மனிதன் பிறப்பதும் காற்றாலே, இறப்பதும் உள்ளே இருக்கிற காற்று வெளியே போயிடுச்சுன்னா மூச்சு நின்று போச்சு. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் முதன்மையான அங்கம் வகிப்பது காற்று. அப்போ யார் கிரகம்? சனி பகவான் தான். இப்போ எல்லாத்துக்கும் மூத்தவர் யாருங்க? எல்லாத்துக்கும் ஹீரோ யாருங்க? சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானுக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தை கொடுத்திருக்கின்றார்கள், இல்லைங்களா? அப்போது சனி பகவானுடைய மூல திரியோண வீடு என்னதுங்க? கும்பம். அது என்ன ராசி? காற்று ராசி. அப்போ எல்லா விஷயங்களையும் நம் முன்னோர்கள் ஒரு காரண காரியத்தோடு தான் கொடுத்திருக்கின்றார்கள். அதை யாராச்சும் மாற்ற முடியும்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. சரிங்க, இப்போ இந்த கரணம்னு சொல்கிறோம். அதாவது ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுமபூர்த்த பஞ்சாங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வாரத்தை விட திதி வலிமை, திதியை விட நட்சத்திரம் வலிமை, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமை, யோகத்தை விட கரணம் தான் வலிமை. அப்போது அந்த நாள் என்பது செவ்வாய் பகவான். அப்போ நீங்கள் பிறந்த கிழமைக்கு உண்டான அதிபதி யாருங்க? பொதுவாக செவ்வாய் பகவான். திதிக்கு யாருங்க? சுக்கிர பகவான். நட்சத்திரத்துக்கு யாருங்க? புதன் பகவான். யோகத்துக்கு யாருங்க? குரு பகவான். காற்றுக்கு கரணத்துக்கு யாருங்க? சனி பகவான். அப்போது எல்லார்த்தை விட எல்லாரும், செவ்வாயை விட சுக்கிரன் வலிமை, சுக்கிரனை விட புதன் வலிமை, புதனை விட குரு வலிமை, குருவை விட சனிதான் வலிமை. அப்போ அப்படிப்பட்ட அந்த சனி என்று சொல்லக்கூடிய அந்த கரணம் என்பதே யாராக இயங்குதுங்க? சனி பகவானாகத்தான் இயங்குகிறது. அப்போது இந்த கர்ணநாதனாகிய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கர்ணநாதனை பிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும். அடையுமா? அடையும். ஏன்னா எல்லாத்தையும் விட வலிமை. இப்போ ஒரு நாள் பார்த்து சொல்கிறீங்க. உதாரணமாங்க, நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. சனிக்கிழமைக்கு மூச்சுக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமைக்கு மூச்சுக்கிறாங்க, இல்லைங்களா? வீட்டு விட்டு போய் கல்யாணம் முடிக்கிறவங்க இப்படி மூக்கிறாங்க. ஏன் அப்படி மூக்கிறவங்க நல்லா இல்லையா? நடு ராத்திரியில் தாலி கட்டிடுறாங்க. திடீர்னு எத்தனை பேருக்கு நடக்குதுங்க. வீட்டு விட்டு கிளம்பி போகிறாங்க, எங்கே நாம் பொழுது விடியறக்குள்ளே பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகிற வழியில் ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஒரு விநாயகர் கோயிலை வச்சு தாலி கட்டிட்டு வர எத்தனை பேர் இருக்காங்க? நபர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்குதுங்க. இப்போ ஓடி போய் கல்யாணம் முடிச்சவங்க வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துக்குமே மோசமாக இருக்குதுங்களா? நல்ல நாள் பார்க்கல, நல்ல நட்சத்திரம் பார்க்கல. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சூட்சம் இருக்குது. என்ன தெரியுங்களா? கரணம். அவர் செவ்வாய்க்கிழமை தாலி கட்டினாலும் சனிக்கிழமை தாலி கட்டினாலும் அவர் ஒரு முகூர்த்த லக்னத்தில் தாலி கட்டியிருப்பார் இல்லைங்களா? கட்டியிருப்பார மாட்டாருங்களா? அந்த லக்னத்திற்கு கரணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மிகச் சிறப்புடன் இருந்து விட்டால் அது நைட்டோ நட்சத்திர மோசமோ யோக மோசமோ திதி மோசமோ அதை பற்றி கவலையே இல்லைங்க. அந்த கரணங்கிற ஒரு இடத்துல சரியான நேரத்தில் தாலி கட்டி அந்த கரணாதிபதி நன்றாக இருந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் ஒரு வெற்றியாளன். கொஞ்சம் கைத்தட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். எனக்கே தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேடம் பேசும்போது அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணுங்கள். எனக்கே வருத்தமாக போச்சுங்க. ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணால் தானே அவங்க பேசுகிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்போ யார் பேசினாலும் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சற்று அதிகமாக இருக்கும். சரிங்க, இப்போது யூடியூப்பில் நிறைய எல்லோரும் பார்த்துருப்பீங்க கர்ணநாதனுடைய கோவில்கள். கிட்டத்தட்ட கர்ணம்னு என்னவும் தெரியாத சமயத்திலேயே இப்போ கர்ணநாதனுடைய கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்லேயும் கர்ணநாதனுடைய கோவில் என்ன எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ போன வாரம் ஒருத்தர்
ஃபாரின் கண்ட்ரிலிருந்து கால் பண்ணி கேட்டார். சார் அவரே கேட்குறாருங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு கரணக்கோவில் வந்து திருமலைப்பாடி சிவன்னு சொல்கிறாங்க சார், வனிசை கரணம் சார், அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது சார். சார் என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க, என்ன சார் பண்ணுறதுங்க? என்ன பண்ணுவீங்க? கருணநாதன் கோவிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போய்க்கிறீங்க, ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கே கரண கோவில் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஒரு பவகரணத்தில் பிறந்துட்டாங்க, நரசிம்மர் கோயில் இருக்குமா? ஃபாரின் கண்ட்ரில் போய் என்ன கிடைக்குமா? பத்திரை கரணத்தில் பிறந்துட்டீங்க, திருச்செந்தூர் முருகன் கோவில் அங்கே போய் முளைக்க முடியுமா? முடியாது. அப்போது இதுவரைக்கும் வெளிநாடு போய் நல்லா இருக்கிறவங்க, பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் போய் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கருணநாதனை கும்பிடாமையே நல்லா தானே இருக்கிறாங்க, இருக்காங்களா இல்லையா? அப்போ நாம் என்ன எல்லாம் பொதுவாக சொல்கிறாங்க, கருணநாதன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் நல்லது நடக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் நடக்குதா? இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, யூடியூப் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருணநாதன் கோவில்னு சொல்லியிருப்பாங்க, போயிருக்கீங்களா? ஆராய்ச்சி சொல்லுங்கள், யாராச்சும் போயிருக்கீங்களா? மேடமே போனதில்லை, ஜோதிடத்தில் ஜாம்பான் மேடமே போகலை. சாமி அழைக்கணுங்கிறாங்க. ஓகே சரி. இப்போங்க இந்த கருணநாதை இயக்குவதற்கு தான் கேபிஐ சிஸ்டம். எதுங்க? கேபிஐ சிஸ்டம், கரண பாவக இயக்கம். அது என்ன சார் கரண பாவக இயக்கம்? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு கரணத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மொத்த கரணங்கள் எவ்வளோங்க? 11. அதாவது திதியில் பாதி. ஒரு திதி இருக்குதுன்னா, திதி எத்தனை மணி நேரம்? ஒரு தோராயமாக 24 மணி நேரம் இருக்குதுன்னா அதில் 2 கரணம் தான் வரும். 12 மணி நேரம் தான் ஒரு கரணம் வரும். ஒரு திதி 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் ஒரு கரணம், அடுத்து இன்னொரு கரணம் மாறிடும் இல்லையா? அப்போ அதான் திதியில் பாதி கரணம். ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள், யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கரணம் தப்பினால் மரணம் சொல்லியிருக்காங்களா? இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு யாராச்சும் யோசிச்சது உண்டா? ஐயோ ஏதோ கரணம் தப்பிட்டா நமக்கு மரணம் வந்துட மாட்டிருக்குன்ட்டு எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயமா இருக்குன்னு தான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன விஷயத்துடைய சூட்சம் என்னவென்றால், கரணம் தப்பினால் மரணம் என்பது, நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க இல்லையா, ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் தானே அந்த விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு லக்னத்தில் தானே செஞ்சுருப்பீங்க, உண்மையா இல்லைங்களா? அப்போது அந்த லக்னத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் கரணாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? கரணாதிபதி அவர் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் நீங்கள் செய்த அந்த காரியம் மரணமாகும். அப்படின்னா தோற்று போகும். மரணம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோற்று போவதைத்தான் குறிக்கும். அப்போ கரணம் தப்பினால் மரணம் என்பது நீங்கள் செய்கின்ற காரியம், அந்த சரியான கரணம் அமையாவிட்டால் அந்த கரணம் என்ற காரியம், அந்த காரியம் தோல்வி அடைந்துவிடும். அப்போ தோல்வி அடைகிறதா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? மரணம். இது முன்னோர்கள் வாக்கு தானே? நாம் சொன்னாங்களா? நான் சொன்னேங்களா? கரணம் தப்பினால் மரணங்கிறது எவ்வளோ காலமாக இருக்குது. அப்போ அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அந்த கரணம் என்ற ஒரு விஷயம், அந்த கரணாதிபதி என்ற ஒருவர் நீங்கள் குறிக்கின்ற அந்த முகூர்த்த லக்னத்திற்கு சுபபலத்துடன் அமைந்து விட்டால், நீங்கள் விச நாளிகளை தாலி கட்டினாலும் சரி, எந்த நாளிகளை தாலி கட்டினாலும் சரி, கர்ணநாதனை உங்களை சேவ் பண்ணிடுவார். என்ன பண்ணுவாருங்க? கர்ணநாதன் உங்களை சேவ் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட அந்த கர்ணநாதன் மொத்த கரணம் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. மொத்த கரணங்கள் எத்தனைங்க? 11. பவம், பாலவம், கௌலவம், தைதூளை, கரசை, வனிசை, பத்திரை, சவுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்சுகுணம். எத்தனை கரணங்க? 11 கரணங்கள், 11 கிரகங்கள். இப்போ பவத்துக்கு யாருங்க? செவ்வாய். பாலவத்திற்கு ராகு, கௌலவத்திற்கு சனி, தைதூளைக்கு சுக்கிரன், கரசைக்கு சந்திரன், வனிசைக்கு சூரியன், பத்திரைக்கு கேது, சவுனிக்கு சனி பகவான், சதுஷ்பாதத்திற்கு குரு பகவான், நாகவத்திற்கு ராகு பகவான், கிம்சுக்கிரத்திற்கு புதன் பகவான். இதுதான் இந்த கரணத்திற்குண்டான அதிதேவதைகள். கரணத்திற்குண்டான கோவில்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பவத்துக்கு நரசிம்மர், நாமக்கல் லட்சுமி நரசிம்மர், பாலவத்திற்கு சபரிமலை ஐயப்பன், கௌலவத்திற்கு கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள், தைதூளைக்கு சேஷ்டாதேவி,
காஞ்சிபுரம் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சேஷ்டாதேவி. ஏன் இது ஒரு கேள்விங்க. ஏன் சார் சேஷ்டாதேவி இங்கே தான் இருக்குதுங்க, எங்கேங்க? திருச்செங்கோட்டு மலையில் தான் சேஷ்டாதேவி இருக்குது. ஏன் கொண்டு போய் அந்த கோவிலை சொல்கிறீங்க குறிப்பாக அப்படின்னா, சேஷ்டாதேவிக்கு தனி சன்னதியில் பூஜை நடக்கிற இடம் அங்கே தான் இல்லைங்களா? எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை பூஜையாச்சும் நடந்தால் தான் அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ அதனால தான் எதை கொடுத்துருக்குறாங்க, காஞ்சிபுரத்தில் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ள சேஷ்டாதேவிக்குத்தான் அனுதினமும் பூஜை. புதுசாக கூட ஒன்று கட்டியிருக்காங்க, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சேஷ்டாதேவி கோவில். ஆனால் அதில் இப்போ கட்டப்பட்டது. ஆனால் அந்த கோவில் எப்போ கட்டப்பட்டதுங்க? ஒரு 1500 2000 வருடத்திற்கு முன்பே கட்டப்பட்டது. அப்போது எப்போவுமே இப்போ ஒரு 10 வருஷமாக கட்டின கோவிலில் வந்து அதிக அந்த ஆகர்ஷண சக்தி இருக்குமா, இல்லை 1500 2000 வருஷம் பழமையான கோவில் இருக்குமா? அதனால தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சுவாமிக்கு பூஜை நடக்கிற இடம் இல்லைங்களா? காலையில் நடக்குது, நைட்டு நடக்குது. சேஷ்டாதேவிக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 டைம் நடக்குதுங்க. ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம வாடிக்கையாளர் அங்கே போகிறாங்க, அதான் நடக்கிற விஷயம். சரிங்க, இப்போ வந்து தைதுளைக்கு வந்து சேஷ்டாதேவி சொல்லிட்டோங்க. அடுத்து வந்துங்க பத்திரை, கரசைக்கு யார்? பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான். வணிசைக்கு பிரதோஷ வழிபாடு நந்தி. அதுலேயும் வந்து அரியலூர் மாவட்டத்தில் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தி ஏன் அதிகமாக சொன்னாங்கன்னா, அவருக்கு அங்கே கல்யாணம் நடந்துச்சு, அதனால் அங்கே வைப்ரேஷன் ஜாஸ்தி. நீங்கள் பொதுவாக பழமையான சிவன் கோவிலில் ஒரு 1000 வருஷம் பழமையான சிவன் கோயிலில் போய் நந்திக்கு எப்போ சிறப்பு பூஜை? பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டாலும் வேலை செய்யும். அரியலூரில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை செய்யும். ஏன்னு சொல்லுங்கள், நந்திக்கு திருமணம் நடந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால. சரிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுனி, அதுக்கு யாருங்க? திருநள்ளாறு சனீஸ்வரன். சதுஸ்பாதத்துக்கு கும்பகோணத்தில் குத்தாலத்திற்கு அருகில் இருக்கின்ற சேத்திர பாலபுரத்தில் இருக்கின்ற காலபைரவர். அடுத்து நாகவத்திற்கு யாருன்னா நாகர்கோவில் இருக்கின்ற நாகராஜா கோவில். கிம்ஸ்துக்கணத்துக்கு யார் அப்படின்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கின்ற தன்வந்திரி ஜீவ சமாதி. ஓகேங்களா? இதுதான் கிரகங்கள். என்னங்க? பத்திரை கர்ணம். நம்ம கர்ணத்தையும் மறந்துட்டோமா? பத்திரை கர்ணத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். எப்போவுமே என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னே எடுத்துக்கலாம், திருச்செந்தூர் முருகப்பெருமான். சரிங்க, இதில் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன் சார் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கொண்டு போய், ஏன் சார் அவர் ஒரு செவ்வாய் அம்சம், அது ஒரு குருஸ்தலம், இங்கே கொண்டு போய் ஏன் சார் பத்திரை கர்ணத்தை கொடுத்தாங்க? எல்லா கோவில்களிலும் ஒரு விசேஷம் உண்டுங்க. இப்போது கேது பகவான்னா யாருங்க? மோட்சம் வழங்குபவர் இல்லையா? கேது பகவான் மோட்சத்தை கொடுக்குறவரா இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த கேது பகவான் அந்த பத்திரைக்காரத்துக்கு என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க? சேவர் கொடியில் இருக்கிற முருகன் இல்லையா? இப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னா, முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணிடுறார் இல்லைங்களா? சூரனை வதம் பண்ணிட்டு அவர் வதம் பண்ணதோடு விட்டுறாரா, அவருக்கு மோட்சம் அளித்து வேற உயிர் கொடுக்குறாராம். மோட்சம் அளித்து கோழியாகவும் சேவலாகவும் உயிர் கொடுக்குறாரா இல்லைங்களா? அப்போது முருகப்பெருமான் ஒருவரை நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய எண்ணங்கள்லாம் என்னங்க, ஒரு நல்ல, அப்போ நம்ம கடைசி காலில் ஒரு நல்ல மோட்சத்தை அடையணும் அப்படி தான் நம்ம எண்ணுறோம். அப்போ அதாவது அந்த இடத்துல சூரனை வதம் செய்து, சூரன் தவறு செய்வோனாக இருந்தாலும் சூரனை வதம் செய்து மோட்சம் அளித்த ஸ்தலம் எதுங்க? திருச்செந்தூர். அதனால தான் இப்போ வேறு கோவில் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயிரை கொண்டுட்டு மோட்சம் அளித்த ஸ்தலம் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இருக்குதா? சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயங்களுமே காரண காரியங்கள் இல்லாமல் கொடுக்கப்படவில்லை. இது நான் கண்டுபிடிச்ச ரீசன், இது இல்லாமல் ரீசன் இருக்குது நம்ம எனக்கு தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருந்தி வரக்கூடிய ரீசன் தான் இருக்கும். சரிங்களா? சரி சார், யூடியூப்பில் சொன்னாங்க, இதெல்லாம் அனுபவம். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் தைதுளை காரணம்னு சொல்லி அவரை சேஷ்டாத கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க. அவர் சேஷ்டாத கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என்ன பண்ணுவீங்க? ஏன்? அவர் 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 ஜாதகர்கிட்ட வந்தார். அவர் பிறந்த லக்கணம் கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு யாருங்க பாதக அதிபதி? யாருங்க? சுக்கிரன். அப்போ தைதுளை கரணத்துடைய அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவருக்கு 5ல், அது நீர் ராசி. அதாவதுங்க, ஒரு காற்று ராசி நெருப்பு ராசி இருந்தால் பொருள் காரத்துவத்தை அடியே கொடுக்கும். நீர் ராசியாக இருந்தால் நேரடியாக உயிர் காரத்துவத்தை தான் கை வைக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நீர் ராசியில் மோசமான கிரக திசை நடக்குதுன்னா முதல்ல உடம்புல தான் கை வைக்கும். நெருப்பு ராசி காற்று ராசியில் இருந்தால் தான் பொருளில் கை வைக்கும். அப்போது அவர் 5ல் நீர் ராசிலேயே விருச்சிகம் இல்லையா? போயிட்டு அங்கே போனேன், உள்ளே ஹார்ட் அட்டாக்.
கூட்டி போயிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ அவர் அதுக்காக ஒரு 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேடி வந்தாருங்க, ஐயா இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போன இது ஆயிடுச்சுங்க. ஏன் சார் கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் யாருங்க சார்? கடுத்த பாதகாதிபதி, சாதாரண பாதகாதிபதி இல்லைங்க, மிக மிக கடுத்த பாதகாதிபதி. நீங்கள் பாதகாதிபதி 4 லக்கணத்துக்கு மோசமானவன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த லக்கணத்துக்குங்க? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 லக்கணத்துக்கும் பாதகாதிபதி கடுத்த தோஷத்தை செய்வார்னு புலிப்பாணி முனிவர் சொல்லியிருக்கிறார். தன்னோட நூல் என்ன சொல்லியிருக்கிறாருங்க? நீங்கள் ஸ்திர உபய லக்கணத்தை விட சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி மிக கடுமையான பாதகத்தை செய்வார்னு சொல்லிட்டு புலிப்பாணி முனிவர் தன்னுடைய பாடல்கள் நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். புலிப்பாணி யாருங்க? முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் இல்லைங்களா? ஸோ அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கடுத்த பாதகாதிபதின்ட்டு. இப்போது இந்த இடத்துல 4 லக்கணம் சொல்லிட்டேங்க இல்லையா? அதாவது இந்த 4 லக்கணம் சொன்னாலும் இதில் ரொம்ப மோசமானது கடகம் தான். ஏன்னு சொல்லுங்கள்? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடாது. என்னங்க? ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதி, அதான ரூல்ஸுங்க. ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடாது. திரிகோணத்திற்கு அதிபதியாக வந்தால் சிறப்பு தான். அப்போது கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் யாருங்க? ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி. அது மட்டும் இல்லை, அவர் பாதக அதிபதி. அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடங்கிற கேந்திரம் பாதக தோஷத்தை குறைக்குமானா குறைக்காது, கண்டிப்பாக குறைக்காது. அப்போ கடகலக்கணக்காரங்க சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்குது, நான் சேஷ்டாதேவி கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்களேன், இல்லை ஸ்ரீரங்கம் தான் போயிட்டு வந்து பாருங்களேன். இல்லை அவர் போயிட்டு வந்துட்டார் இல்லைங்களா? எனக்கு அவர் சார் எனக்கு தெரியாது அவர் என்ன லக்கணம்னு. சரி போயிட்டு வந்து என்ன நினச்சுன்னு அவரையே சொல்ல சொல்லுங்களேன். எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ரிவர்ஸ் அடிச்சிச்சா? அடிக்கும். அதாவதுங்க நம்ம கோவில் அந்த இடத்துல குறை சொல்லிக்க, நான் அந்த இடத்துல கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை குறை சொல்லவே இல்லை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன். இப்போது ஸ்ரீரங்கம் போனாங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே சுக்கிரனுடைய வைப்ரேஷன். சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க தான் அங்கே போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். இப்போ உதாரணமாங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் நான் சொல்கிறேங்க, இதே கடகலக்கணம் தான், பாதகாதிபதி சுக்கிரன் தான், 6ல் இருக்கிறாரு. அப்போ 6ங்கிறது என்னது? ஒரு வகையில் மறைவு ஸ்தானம் தான். அப்போ 6ஆம் இடத்துலேயும் நல்ல காரகத்துவம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? என்னது? வேலை, உத்தியோகம் இருக்குது. உத்தியோகம் இருக்குதுங்களா? அவர் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தார், என்னுடைய மாணவர். ஏன்னா அதையும் சொல்லிடணும். நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ஆனால் வேலையில் இருந்தால் பிரச்சனையாகும், தொழில் பண்ணால் தப்பிச்சிருந்துருக்கலாம். 6ஆம் இடங்கிறது ஒரு வேலை. அவர் நல்ல வேலையில் இருக்கிறார். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் ஒரு 12 நாள் இருக்கும். ஆக்சிடெண்ட்டில் 2 பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்பா இறந்துடுறாரு. இவர் ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு போய் மறுபடி மீண்டு வரார். போயிட்டு வந்தார், வேலையும் போயிடுச்சு. அப்போ ஏன் சார் ஒரு சாமி கோயிலுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் கெட்டது நடக்குமா அப்படின்னா, நான் சாமியை அந்த இடத்துல குறை சொல்லவே இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்கிறேங்க? அந்த இடத்தில் கிடைக்கின்ற வைப்ரேஷன். இப்போ நிறைய சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தோஷம் விலகிறதுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேருக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வராங்க, 10 நாள் நல்லது நடக்குதா இல்லைங்களா? 1 மாதத்தில் நடக்குது, 2 மாதத்தில் நடக்குது. அப்போது நமக்கு கிரகத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கரணமோ யோகமோ நட்சத்திரமோ. அப்போ அந்த கரணத்துடைய அதிபதி, அந்த யோகத்துடைய அதிபதி, அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி எப்படி இருக்கணுங்க? நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறேங்க, சரிங்க சார் கரணாதிபதி நல்லா இல்லைன்னா அவர் இயக்க முடியுமானா இயக்க முடியும். கரணாதிபதி நல்லா இல்லைன்னா அவர் இயக்க முடியுமானா கண்டிப்பாக இயக்க முடியும். எப்படி இயக்குங்கிறது ஒரு சூட்சமம். அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன தெரிஞ்சிருக்கும்னா, கிரக பலம் வலுவாக தெரிஞ்சிருக்கும். கிரக பலம் வலுவாக தெரிஞ்சிருக்குது. ஒரு லக்னம் நான் சொல்கிறேங்க, ஒரு ஜாதகர் மகர லக்னம், ஒரு ஜாதகர் மகர லக்னம், லக்னத்திற்கும் 2ஆம் வீட்டுக்கு உண்டான சனி 8ல் போய் மறைஞ்சிட்டார். படிப்பு நல்லா வருமா சொல்லுங்க? பகை வீடு முதல்ல 8ல் மறைஞ்சிட்டாரு, 8ல் போய் சனி மறையலாமா சொல்லுங்க? மறையக்கூடாது. அதில் சனி வேற போய் வக்கரம் வேற. முதல்ல 8ல் மறையிறதே தப்பு, அவர் வக்கரம் வேற. இப்போ அவருக்கு படிப்பு நல்லா வருமா சொல்லுங்க?
தடைப்படும், கஷ்டப்படும், எல்லாம் வரும். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்பர் 1 படிப்பாளி. எப்படி இல்லை அது இருக்குதுங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்த சூட்சம் என்ன, சனி வக்கரம், திதி சூனிய ராசியில் வக்கரம். ஒரு கிரகம் திதி சூனிய ராசியில் வக்கரம் அடைந்தால், அதுவும் பாவ கிரகங்கள் வக்கரம் அடைந்தால் அந்த பாவகத்திற்கு சுப பலன்களையே செய்யும். அப்போ அதனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, 7ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, அவ்வளோதான் அவுட்டுலாம் முடிவு பண்ணக்கூடாது. 7ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சு அது பாவகிரகமாக இருந்து, சரிங்களா, இப்போ ஒரு லக்கணம் துலா லக்கணம் 7க்கு உண்டான செவ்வாய் போய் 8ல் மறைஞ்சிட்டார், அது துதி சூன்யம், அதில் போய் வக்கரமாக இருக்கிறார். அவருக்கு குடும்பமும் திருமண வாழ்க்கையும் நல்லா அமையுமா அமையாதான்? சத்தியமாக சூப்பராக அமையும். அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்கவே முடியாது. ஐயாவே சாட்சியாமா? ஐயா ஜாதகம் எனக்கு தெரியல. ஐயா என்ன லக்கணங்க சொல்லுங்க. சுயசாரத்தில் வக்ரம், திதி சூனி ராசி, வக்ரம். ஓகே. ஸோ முதல்ல நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, ஒரு ஜாதகத்தில் அவருக்கு வக்ரம் அடைந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். உத்திரட்டாதி எத்தனாம் பாதத்துலைங்க? பாதம். இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு திதி சூன்யம் வேலை செய்யல, புஷ்கர நவம்சம் வேலை செஞ்சிச்சு. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இதான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சிருச்சுன்னா நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, கெடுபலனையும் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு கிரகம் 8ல் மறையுதுன்னா புஷ்கர நவம்சத்தில் இருந்துச்சுன்னா நல்லது செஞ்சிடும். ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சு வக்ரம் அடைஞ்சு திதிசூனி ராசியில் மாட்டினாலும் நல்லதை செஞ்சிடும். சொல்லுங்க மேடம். மேடம் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க. சரிங்க. நல்ல சம்பளம் வருது, அவ்வளோதானே. அப்போ 2 எக்ஸாம்பிள் அவங்களே எந்திரிச்சு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது ஒன்றுங்க, நான் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டெல்லாம் சொல்லலைங்க, அனுபவம், ஜாதகத்தை பார்த்த அனுபவம். ஏன்னா ஒரு சில பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம ஜோதிட விதிகளை சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஜோதிட விதிகள் தெரியாமல் ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு செஞ்சு 2ஆம் அதிபதி 8ல் போயிட்டாரு, 7ஆம் அதிபதி 8ல் போயிட்டாரு, கெடு பலன் சொல்லிடுவோம். அப்போ ஜோதிடம்ங்கிறது பலன் சொல்வதா, கேட்டு தெரிந்து கொண்டு பலன் சொல்வதா? இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8ல் வந்தோடையும் உனக்கு 7ஆம் அதிபதி 8ல் போயிடுச்சு. ஒரு உதாரணமாக ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் அதிபதி 8ல் போயிடுச்சு, உனக்கு கல்யாண வாழ்க்கை அவுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அது புஷ்கர நவம்சமோ அல்லது வக்ரம் அடைஞ்சு திதிசூனி ராசியில் இருந்தாலும் நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அது வக்ரமும் ஆகலை, புஷ்கர நவாம்சத்தில் இல்லை, திதிசூனியத்தில் இல்லை. 7ஆம் அதிபதி 8ல் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து உனக்கு திருமண வாழ்க்கை அவுட்டு அப்படின்னு கையில் தூக்கி போட்டு கொடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாவகத்திற்குள்ளும் நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இப்போ ஒரு பொண்ணுக்கு 7ஆம் அதிபதி 8ல் அந்த பொண்ணை ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? சயின்டிஸ்ட்னா எத்தனாம் பாவங்க? 8. சயின்டிஸ்ட்னா 8 நல்லா இருக்குமா இருக்காதான்? சரி, கல்யாணம் முடிச்சு கொடுத்துரு ஒரு ஜோதிடர், அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதான்? அப்போ நீங்கள் வந்தோடனே ஜாதகத்தை பார்த்துட்டு செட் ஆகாதுன்னு தூக்கி போடுறது ஜோதிடமா, இல்லை வர்றவங்களுக்கு இல்லைங்க இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஜோதிடமா? ஜோதிடர் எதுக்கு சார்? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஐயோ இது மோசமான ஜாதகம், இதை வேலைக்கே ஆகாதுன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில பக்கம் ஜாதகம் தூக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு தூக்கி போட்டுதா உனக்கு வேலைக்கு ஆகாது போ, எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பேர் இதில் அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே 2ஆம் அதிபதி 8ல் 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அப்படின்னு தூக்கி போடுறது ஜோதிடமா? வர்ற மக்களுக்கு இந்த வழியில் போனீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா அமைத்துக் கொள்வது ஜோதிடமா என்று நீங்களே சொல்லுங்க. அப்படி சொல்லணுமா ஜோதிடம், இப்படி சொல்லணுமா? மக்கள் நம்ம நாடித்தானே வராங்க, நம்மளை நல்லதுன்னா ஜோதிடருடைய கடமை என்ன? மக்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும், அதானுங்க. அப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற விதிகளை நன்கு கற்றுணர வேண்டும்.
பொதுவா எதையுமே நம்ம சொல்லிடக்கூடாது. சரிங்க சார். இப்போ உதாரணமாக அதான் சொல்கிறேங்க, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. நான் உதாரணம் ஏதோ ஒரு லக்னம் சொல்கிறேங்க, சிம்ம லக்னம். 2ஆம் அதிபதி யாருங்க? புதன். 5ல் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவருக்கு நல்ல ஸ்தானமா கெட்ட ஸ்தானமா? அவர் திதிசூனியம் அடையில் வக்ரமாகலை, திதிசூனியம் அடையில் வக்ரமாகலை, 2க்கு உண்டானவர் 5ல் இருக்கிறார். அப்போ 2ஆம் அதிபதி நல்லா இருக்கான்னு முடிவு பண்ணுவீங்களா, கெட்டு போனான்னு முடிவு பண்ணுவீங்களா? பொதுவாக சொல்லுங்கள், நான் உங்களை சொல்லலை. 2ஆம் அதிபதி 5ல் திதிசூனியம் அடையில் வக்ரமாகலை, அவயோகமாகலை, முடக்கமாகலை, எதுவுமே ஆகலை, ஆனால் நல்லா இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுவீங்களா, கெட்டு போன முடிவு பண்ணுவீங்களா? பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் யாராச்சும் நல்லா இருக்குது, திதிசூனி ஆகலை, முடக்காகலை, நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க அந்த புதன் என்ன டிகிரியில் இருக்கான்னு பார்ப்பாங்களா? நிறைய பேர் பார்க்கறது இல்லை. நான் வந்து யாரையும் குத்த சொல்லிங்க, டிகிரி பார்க்குற ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. இப்போ 2ஆம் அதிபதி மூல நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் 2 டிகிரியில் இருக்கிறார். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் 5 டிகிரிக்கு மேலே 10 டிகிரிக்கு மேலே இருக்குதுன்னா எழுதி கொடுத்தலாம் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர், குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் இல்லையா? எதை பார்த்தாலும் 2ஆம் அதிபதி பவர் போச்சு. ஒரு ஜாதகத்தில் லோ டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது என்ன ஆகுதுங்க, தன்னுடைய அந்த பாவக பலன்களை முழுமையாக இழந்து விடுகிறது. இப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம். அப்படித்தான் சொல்லணும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், இல்லையான்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவாங்க. சரி சார். ஒரு சில பேர் இல்லை சார் நான் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லாவா நடத்தி, சில பேர் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், வீட்டில் சும்மா தெண்டை சோறு தின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் பாவத்தில் உயிர்காரத்துவ அடிப்படையிலாம் பொருள் காரத்துவ 0 பண்ணி விட்டு. என்னங்க புரியலைங்க? இன்னும் தோஷம் அதிகமாகும் இல்லையா? முதலையே கெட்டு கிடக்கிறாரு. அப்போ இப்போ பாருங்க, நான் ஜோதிட சூட்சமங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை இழப்பு, கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர். ஒன்று பிரிஞ்சு வாழ்வாங்க, இல்லை சந்தோஷம் இல்லாத ஏதோ கடமைக்குன்னு வாழ்வாங்க. இப்படி நடக்கிறது உண்டு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவர் சும்மா வீட்டில் வந்து தெண்டை சோறு சாப்பிட்ருப்பாரு, அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டுருக்கும், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? அது இன்னும் அந்த இடத்துலையே சூட்சமாக சொல்கிறேன். சரி சார், அந்த ஜீரகம் லோ டிகிரிக்கு போயிடுது, லோ டிகிரிக்கு போயிடுது, நல்லா சம்பாதிக்கிற, அதாவது திரிசூனி மடையில் முடக்கடியில் லோ டிகிரியில் அந்த கிரகம் இருக்குது, அவர் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கிறார். இப்போ என்னங்க பார்க்கணும், அந்த ஜாதகம் லோ டிகிரிக்கு போயிடுச்சு, 5ல் தான் இருக்குது, லோ டிகிரிக்கு போயிடுச்சு. ஆனால் ஜாதகத்தில் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல குடும்பம், சூப்பராக இருக்காரு. என்ன காரணம்? இது இல்லைன்ட்டேனே, மூலம் ஒன்று எப்படி புஷ்கரமாகும்? லோ டிகிரி தோஷத்தை வளர்க்கணும், அவருக்கு தோஷத்தை வளர்ங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் அவயோகியாக இருப்பார். கைத்தட்டுங்க சார். அந்த கிரகம் அவயோகியாக இருப்பார். அவயோகியாக இருந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இருப்பார். அப்போ 2ஆம் அதிபதி 5ல் இருந்தாரு, ஒரே ஒரு பாயிண்டை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியுமா? ஜோதிடம் சொல்ல முடியுங்களா? முடியாதுங்க. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் விதிகளை நன்கு கற்றுணர வேண்டும். அப்போ தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன பண்ண முடியுங்க, அதற்கு சரியான தீர்வை சொல்ல முடியும். இதெல்லாம் அனுபவங்க. நாம் வந்து அதுக்கான இன்னைக்கு சாயங்கால நேரம் ஐயா மாணிக்கையா பேசுனதுக்கப்புறம் 2 ஜாதக ஆய்வு எடுக்க போகிறோம் குழுக்கள் முறையில். அந்த குழுக்களுக்கு முதல்ல சீட்டை மொத்தம் எத்தனை நபர்கள் போட்டு பிரித்து வச்சுருங்க சார். எந்த யோகி நட்சத்திர சாரமாக இருந்தால் லோ டிகிரிக்கு போனால் லோ டிகிரிக்கு போனது தான். அவர் நீங்கள் சொல்கிறீங்களா யோகினா இன்னும் தோஷம் அதிகம், அவயோகியாகி போயிருந்தாரு அதை விட லாபம் அதிகம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஏன்னா வாடிக்கையாளர் பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம சொல்லும்போது இப்போ நம்ம ஜாதகம் சொல்லிட்டு பலன் சொல்லி அனுப்புகிறோம், அவங்க வந்தோடனேயுமே வந்து சொல்கிற விஷயம், சார் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சார். அதுதான் சார் நமக்கு தேவை, திருப்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவதும் தான் என்னங்க ஒரு ஜோதிடருடைய கடமை. அப்போ நாம் என்னென்னா விதிகளை கொஞ்சம் சூட்சமமாக நல்ல முறையில் கற்றுணர வேண்டும், அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நாம் ஒரு ஜோதிடம் சொல்வதற்கு எத்தனை படிநிலைகளை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. ஐயோ சார் எனக்கு மண்டை பிச்சுக்குது சார், தலை சுற்றுது சார் அப்படி தான் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களுடைய ஜாதகத்தில் இப்படிப்பட்ட விசேஷ நிலை கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நாம் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல.
சப்ஜெக்ட் கொஞ்சம் பேசணும், இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல. இப்போ இந்த கரணத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா, கரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் உதாரணமாக ஒரு கரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு 2-3 பேர்கிட்ட கரணத்தை கேட்டு அதற்கான விடைகள் சொல்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து நாம் எந்த மாதிரி பாதையை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போவும் சொல்கிறேங்க, கரணநாதனை தொட்டவன் சத்தியமாக தோற்று போக மாட்டான். கரணநாதனை தொட்டவன் சத்தியமாக தோற்று போக மாட்டான். இது அனுபவம். பல ஜோதிடர்கள், பல ஜாதகங்களில் வெற்றி பெற்றவர்கள் கரணநாதனை தொட்டு இருக்கின்றார்கள். கோயிலுக்கு போயெல்லாம் இல்லைங்க, அது அவருடைய வாழ்க்கை நிலை. அந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த வழிபாதை, அவர்கள் சென்ற வழிபாதை அப்படி இருக்கும். அதுதான் கரண பாவக வழியாக ஒருவன் சென்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். அதான் கரண பாவக இயக்கம், அதை இயக்கணும். நான் ஒரே ஒரு கரணம் சொல்லிடுறேங்க. ஒரு ஜாதகர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம், உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் மிதுன லக்னம், ஒரு ஜாதகர் மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த கரணம், உதாரணமாக நான் சொல்கிறேங்க, ஏதாவது ஒரு கரணம் எடுத்துக்கலாம். இல்லைங்க, ஏதாவது ஒரு கரணம் எடுத்துக்கலாம். நானே சொல்கிறேங்க, இன்றைக்கி என்ன ரோகிணி நட்சத்திரம் ஓடுது, சரி கரசை கரணமே எடுத்துக்கலாம், சந்திரனுடைய கரணத்தையே எடுத்துக்கலாம். அப்போது இந்த மிதுன லக்னத்துக்கு சந்திரன் யாருங்க? 2ஆம் அதிபதி. ஒரு ஜாதகர் மிதுன லக்னம் கரசை கரணத்தில் பிறந்திருக்கிறார், ஓகேங்களா? 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் உதாரணமாக லக்னத்திற்கு ஒரு 4ஆம் இடத்துல ஒரு வளர்பிறை சந்திரனா திக்பலத்தோடு இருக்கிறார். எப்படிங்க? 2 கூடையவன் 4ஆம் இடத்துல திக்பலத்தோடு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கரணநாதன் அங்கே கெடாமல் இருக்கணும். நான் சொல்கிற ரூல்ஸ் கெடாமல் இருக்கணும். அவர் அமர்ந்து திதிசூனி ராசியாக இல்லாமல் இருக்கணும், அவர் அவயோகியாக இல்லாமல் இருக்கணும், லோ டிகிரியில் இல்லாமல் இருக்கணும். நான் சொல்கிறது கர்ணநாதன் வலுவாக, அந்த வலுவை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது 2ஆம் அதிபதி கரசை கர்ணம் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. 2ஆம் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலத்தில் குறைந்த டிகிரியில் இல்லை, அவயோகியாவும் இல்லை. அதே மாதிரி அவர் வக்ரமாக இல்லைங்க, அதுக்கு சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது, திதிசூனியத்தில் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டவே வேண்டாம். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி கரணநாதனாக வந்து 4இல் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து எந்தவித தோஷமும் இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஒரு குடும்பம்னு அமையும் இல்லையா? அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் குடும்பம்னு அமையும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பிறந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்பு அடையும். எப்போ? அவர் பிறந்ததுக்கு அப்புறம். மிகப்பெரிய செல்வ செழிப்பை அடையும். அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனி குடும்பம் அமைச்சுக்குவார் இல்லையா? இவருக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சோன்னையும் இவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு அடைவார். எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த சாமியும் கும்பிட வேண்டாம். ஏனென்றால் அவருடைய கர்ணநாதனே குடும்பஸ்தனாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார். அவர் கல்யாணமாகி அவர் பிறந்த போதே அவர் குடும்பம் செழிப்பாயிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவனுக்கு என்னப்பா பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா நல்லா சம்பாதிச்சாரு, நல்ல செல்வ செழிப்பாயிட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல இவர் போனதுக்கப்புறம் நல்ல செல்வ செழிப்பாயிடுச்சு, நடக்குதா இல்லைங்களா? அல்லது இவர் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அப்பாவோட மேலே வந்துட்டார், இருக்குதா இல்லைங்களா? அப்போது இதெல்லாம் கரணபாவ இயக்கத்தால் நடைபெறுவது. கண்டிப்பாக ஜெயிக்கலாம், 100% ஜெயிக்கலாம். கரண பாவகத்தின் வழியாக செல்லுங்கள். அதுக்கு ஒரு சில நபர்களுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. சொல்கிறாங்க இல்லையா, ஏன்பா அவன் என்னடானா, அவன் சொல்லுவாங்க பக்கத்து கொட்டாக, நான் என்னடானா டெய்லி தான் கோவிலுக்கு போகிறேன், டெய்லி தான் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறேன், டெய்லி தான் விளக்கு பற்ற வைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவன் எந்த கோவிலுக்கும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறான், வேலைக்கு ஆள் இருக்காங்க, போய் 11 மணிக்கு சோபாவில் போந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு நான் அவனுக்கு கொட்டுன்னு கொட்டுதுப்பா, எப்படி தான் கொட்டுதுன்னு தெரியல சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருங்க, கர்ணநாதனை இயக்குகின்றார். ஆனால் இதுவே ஒரு சில பேருக்கு மைனஸ் ஆகும். எந்த இடத்துல மைனஸ் ஆகும் தெரியுங்களா? குடும்பத்தோடு விட்டுட்டு போய் எங்கேயாச்சும் வெளிநாடு போகிறாரு பார்த்தீங்களா, போச்சு. ஏன்னா குடும்பாதிபதி தான் கர்ணநாதன். அப்போ என்ன பண்ணுங்க, வெளிநாடு போனாலும் தன் மனைவி மக்களை அழைத்து செல்ல வேண்டும், ஓகேங்களா? அப்போ குடும்பம். அதே மாதிரி ஏதாச்சும் பல்லு பிரச்சனையாச்சு, வலது கண் பிரச்சனை, 2ஆம் பாவம் வலது கண், பல்லு 2ஆம் பாவம், இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஆட்டம் காணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்தும் சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதனுடைய இயக்கத்தின் வழி செல்பவர் எந்த நாளும் தோற்று போவது இல்லை. அந்த கர்ணநாதன் எப்படி இருக்கின்றார் என்ற சூட்சமத்தை அறிந்து இயக்கினால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.
சரிங்க. இப்போது ஒரு ஒரு 2-3 ஜாதகம், அதாவது இந்த இப்போ எப்போவுமே வந்தவங்க கேட்க வேண்டாம், புதுசாக வந்திருக்கிறவங்க யாராச்சுக்கு ஒரு 3 ஜாதகம். ஐயா கை தூக்கியிருக்கார். ஐயா என்ன கரணம்? ஐயாவுடைய கரணம் கேட்டுக்கலாம். ஐயா சகுனி கரணம். யாருக்குங்க சகுனியாக இருக்கீங்க? சகுனி கரணம்னு யாருக்கு சகுனியாக இருக்கிறீங்க கேட்டீங்க. சரி, ஐயா வந்து மிதன லக்னம் சகுனி கரணம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஐயாவுக்கு வந்து மிதன லக்னம் சகுனி கரணம். முதல்ல இந்த கர்ணநாதன் யார்? லக்னத்துக்கு யார்? 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சனி பகவான். எங்கே சார் இருக்காரு? மீனத்தில் வக்ரமாயிருக்காரா? அப்போ ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் வக்ரம் அடியாமல் நல்லா இருக்கிறாங்க. எத்தனை டிகிரியில் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க? சகுனி 2ஆம் பாதம். பாதம் சொல்லணுங்க. உத்திரட்டாதி 1ஆ 2ஆ நல்லா தெரியுங்களா? எதுக்கு ஜாதகத்தை போட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சொல்கிற பலன் தவறாக போயிடக்கூடாது. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் நல்லா இருக்கிறாருன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அவர் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது அந்த டிகிரியோடைய அளவு குறைவாக கம்மியாச்சான்னு பார்க்கணும். சரி, ஜாதகத்தை கொண்டாங்க. ஐயா எந்த ஊருங்க ஐயா? இப்போ தான் முதல் வீட்டுக்கு வரீங்களா? சரிங்க, ஓகே. திருக்கணிதம் தான் வேணும். கொண்டாங்க கொண்டாங்க ஜாதகத்தை கொண்டாங்க. அதான் நான் எந்த சரிங்க. இப்போ ஐயா வந்து சொன்னாங்க என்ன பாதம்னு கேட்டோம். உத்திரட்டாதி 2 நாங்க, அதில் உத்திரட்டாதி 4 இருக்குது. அதுதான் சொல்கிறதுங்க. ஜோதிடம் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், விடையே மாறி போயிடும். ஏன்னா உத்திரட்டாதி அதான் நம்ம திருக்கணிதம் தான் பார்ப்பாங்க சார். ஓகேங்களா? ஸோ இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாதத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாருங்க. அப்போ இந்த சனி பகவான் யாருன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் இல்லைங்களா? லக்னத்துக்கு 8, 9க்கு உண்டானவர் தான் மிதுன லக்னத்துக்கு சனி பகவான். அவர் 10ல் இருக்கிறாரு. இப்போ அவர் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாருன்னு முடிவு பண்ண சொல்லலைங்களா? அவர் எப்படி இருக்காருன்னா திதி சூனிய ராசியில் இருக்கிறார். நீங்கள் பிறந்தது வந்து கிருஷ்ணபக்த சதுர்த்ததசி, அதாவது தேய்பிரை சதுர்த்ததசி. அது கிட்டத்தட்ட தேய்பிரை சதுர்த்ததசிக்கு எது தெரியுங்களா? முழு சூன்யம் மீனம். அதில் முழு சூன்யம் மீனம். அதாவது 100% சூன்யம் மீனம், 75% சூன்யம் தனுசு, 50% சூன்யம் மிதுனமும் கன்னி. இதெல்லாம் 25 கூட வச்சுக்கலாம். சரி, அப்படியோட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. 100, 75, 50, 25ன்னு வச்சுக்கலாம். நாளுக்கு அப்படி தான் கணக்கு போடணும். அப்போது உங்களுக்கு வந்து மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா சூனியம் அடைஞ்சிருச்சு. அப்போது இந்த ஜாதகத்தில் 8, 9க்கு உண்டான சனி பகவான் 10ஆம் இடத்தில் போய் திதி சூனியம் அடைவது மிக சிறப்பு. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரானா, சில பேர் நல்லவர்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டவர்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒரு மத்தியமஸ்தர்னு சொல்லுவாங்க. இதில் நல்லவரா கெட்டவரான நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் சனி கெட்டவர் தான். ஏன் கெட்டவர்னா, நான் ஏற்கனவே அப்படியே ஒரு ரூல்ஸு சொன்னேங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகிரகம் ஒரு 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 துர்ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தார், ஒரு 6, 8க்கு அதிபதியாக வந்து இன்னொரு ஸ்தானம் அந்த பாவகிரகத்திற்கு கேந்திரஸ்தானமாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே வந்து திரிகோணஸ்தானமாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு பவர் கம்மி. அதில் 8ஆம் இடமும் சேரும்போது என்ன ஆகுதுங்க? தோஷத்தை அதிகம் செய்பவராகத்தான் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல் இருக்கிறார். அப்போ திதி சூன்யம் அடைஞ்சு, அப்போ லக்ன பாவி திதி சூன்யம் அடைந்து விட்டார். அப்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்ணநாதன் உங்களை இயக்குவார். கர்ணநாதன் சத்தியமாக உங்களை வந்து இயக்குவார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே போய் இயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8க்கும் 9க்கு உண்டானவன் தானே 10ல் இருக்கிறாருங்க. சரிங்களா? 8க்கும் 9ஆம் கொண்டவன் தானே 10ல் இருக்கார். அப்போ 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடுகின்ற பொழுது வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள். அப்படி எப்படி 9ஆம் இடத்தை தொடர்றதுங்க? 9ஆம் இடம்னா என்னங்க? கோவில். 9ஆம் இடம் என்னங்க? கோவில் சம்பந்தமான விஷயங்கள். அப்போ என்ன பண்ணணுங்க? அடிக்கடி அந்த சனி பகவான் சம்பந்தமான கோவில்களுக்கு செல்ல வேண்டும். என்ன கோவிலுங்க? திருநள்ளாறு.
அப்போ திருநள்ளாறு அவ்வப்போது செல்ல வேணும், அப்படி செய்யலாங்க. சரி சார், நாம தான் என்ன சொல்லியிருக்கிறோம், பாவக இயக்கம்னு சொல்லியிருக்கோம். கோவிலுக்கு செல்லலாம், அது வந்து ஓகே. அடுத்து 9ஆம் பாவத்தில் வேறு என்ன விஷயங்கள் பண்ண முடியும்? தந்தையுடன் இருப்பது, குருமார்களின் ஆசி கேட்டு நடப்பது, ஒரு டீச்சிங் தொழில் செய்வது, ஒரு ஸ்கூல் நடத்துவது. இதன் மூலமாக என்ன பண்ண முடியுங்க, நாம் ஒரு உயர்நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். அப்போ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல திருநள்ளாறு போயிருக்கீங்களான்னு தெரியணும். போயிருக்கீங்களா? எத்தனை டைம் சார் போயிருக்கீங்க? எப்போ போனீங்க கடைசியா? இல்லை பரவாயில்லைங்க. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க இல்லையா, திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்க இல்லையா, ஏதாவது ஒரு வேண்டுதலோடு போனீங்களா இல்லை சும்மா போனீங்களா? சரி, பண்ணதில்லை. சரி, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும். இது சம்மந்தமான நிலையில் இருக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுங்க? சரி, ஓகே. ஓகே. அப்போ நாம் வந்து இப்போ கரணநாதன் இயக்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் நீங்கள் செய்யலை, ஜாஸ்தியாக செய்யலை, எப்போ ஒருக்கா செஞ்சுருக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல அதிகமாக செய்யணும். எப்படி செய்வீங்க தெரியல, எப்படி செய்வீங்க? ஒன்றும் இல்லைங்க சார், உங்களுக்கு 8க்கும் 9க்கு உண்டானவர் சனி போய் 10ஆம் இடத்துல திதிசூனி ராசியில் இருக்கிறாரு. மாதம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, மாதம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இல்லைன்னா 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க. 9ஆம் இடம்னா என்ன செய்யலாங்க? குருநாதர் இல்லைங்க, ஒரு ஸ்கூல் ஏதாவது ஸ்கூலுக்கு இது வைக்க முடியுமா கேட்டுக்கலாம். இந்த ஸ்கூலுக்கு இது நடத்துறதுக்கு சக்தி இருக்கா? இல்லை. ஏதாச்சும் இன்ஸ்டியூட் மாதிரி டியூஷன் சென்டர் மாதிரி வைக்க முடியுமா? இல்லை. ஏன்னா நம்ம அந்த கரணநாதன் இயக்க இருக்க அந்த பாவகத்தை இயக்க வேண்டும். ஸோ அந்த பாவகத்தின் வழியாக நம்ம போகணும். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண, ஒன்றுமே பண்ண முடியலன்னா திருநள்ளாறு போயிட்டு வரதான் தீர்வு. ஏதோ ஒன்றுங்க. சரி வேண்டாங்க, 9ஆம் இடம்ங்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே வரக்கூடாது, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா ஜோதிடங்கிறது 8ஆம் இடம் ஆகிடுது. அப்போது நீங்கள் ஒரு ஜோதிடராக உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கலான்னு ஆசை இருக்குதுங்களா? சரிதான். திதிசூனி ராசி பண்ணுன்னா திதிசூனி நிவர்த்தி பண்ணிட்டா அது சரியாயிடும். திதிசூனி நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் கொடி கட்டி பறக்கலாம். திதிசூனி நிவர்த்தி பண்ணிடுறீங்களா? பண்ணியிருக்க மாட்டார். அது சொல்ல அப்படி இருந்தால் நான் முதல்ல நான் பேசும்போதே நான் பண்ணியிருத்தேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த திதிசூனி நிவர்த்தியை 2 முறையில் பண்ணலாம். என்னென்ன, ஆனால் இது ஜோதிடத்தை தொட்டால் மட்டும்தான், இல்லைன்னா விட்டுருங்க. ஜோதிடங்கிற கலையை தொட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திதிசூனி நிவர்த்தி பண்ணுங்க. இல்லை சார், நான் ஜோதிட கலையெல்லாம் வேண்டாம்னு நீங்கள் நிவர்த்தி பண்ணவே வேண்டாம். ஜோதிடம் சொல்லலாம்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வேறு தொழில் பண்ணலாம்னு ஆசைப்பட்றீங்களா? சரி, அதை அப்புறம் பண்ணுவோம். நான் சொல்கிறது இந்த இடத்துல கரணநாதனுடைய இயக்கம். அப்போ நீங்கள் அடிக்கடி திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்பா இருக்காருங்களா? அப்பா எப்போ இறந்தாருங்க? 10 வருஷம் ஆச்சு. அப்பா 10 வருஷம் ஆச்சுங்களா? நீங்கள் யார் தொழில் எடுத்து பண்ணுறீங்க? அப்பா தொழில் எடுத்து பண்ணுறீங்களா, உங்கள் தொழிலில் பண்ணீங்களா? அப்பா தொழில் எதாச்சும் எடுத்து பண்ணீங்களா? அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணியிருக்கணும். அப்பா என்ன தொழில் பண்ணார்? அப்போ நீங்களும் கவர்மெண்ட் தான் போயிருக்கணும். சரி, இப்போ அப்பாங்கிறவரும் உங்களுடைய கரணநாதன், அவர் 8 கூடையவனாகி லோ டிகிரி திதிசூனியம் நடந்து நல்லது. அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. தட் மீன்ஸ் அப்பா விட்டு விலகி போகாமல் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலு அப்பா கூடவே இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க. அப்பா எப்போ உங்களை விட்டு போனாரோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இறக்கங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் விலை இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ உங்களுடைய கரணமே யாருங்க? அப்பா. அப்போ அப்பா விட்டு விலகி இருந்ததே உங்களுக்கு ஒரு தோஷம். நீங்கள் அப்பா கூட மட்டும் இருந்திருந்தால் அல்லது அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளன். அப்பா விட்டு தலையே விலகியே இருந்தீங்க. எவ்வளோ கிலோமீட்டர் விலகி இருந்தீங்க? அப்புறம் எப்படி கரணநாதன் நீங்கள்? அப்போ அதாவது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வராதுக்கு ஒரு காரணம் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா விட்டு நீங்கள் விலகி இருந்தது. ஏன்னா உங்களுடைய கரணநாதனே அப்பா தான். அப்போ அப்பா கூட இருந்திருந்தால் எல்லாமே நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவாங்க, அப்பாவுடைய தொழிலை கவர்மெண்ட் சம்மந்தமான பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க சார், அப்பா கவர்மெண்ட்டில் தான் இருந்தார். இந்த நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் விடுதல். அப்போ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா அப்பா என்ன வழியில் போனாரோ அதை பின்பற்றினாலும் நம்ம ஜெயிச்சிடலாம்.
அப்போ ஒன்று திருநள்ளாறு போங்க, இல்லைன்னா ஏதாச்சும் காலேஜ் ஸ்கூல் அது முடியாதுன்ட்டாங்க, ஒரு டியூஷன் சென்டர் வைக்கலான்னு அது முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த சனியுடைய கோவில்களுக்கு போனால் தான் பலம். ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா திதி சூன்ய நிவர்த்தி பண்ணால் தான் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ என்ன தொழில் பண்ணலாம்னு இருக்கிறீங்க? ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த பாவகத்தோடு அது லிங்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தொழில் பண்ணலாம்னு இருக்கிறீங்க? சரி, 9ஆம் இடத்துல வேறு ஏதாச்சும் சொல்லுங்களேன். அது முடியாதுங்க. சரி, ஒரு கோவிலுக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? பூஜை கடை வைக்கலாமா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய லெவலில் பூஜா ஸ்டோர், ஒரு மெயின் சென்டரில் ஒரு பூஜா ஸ்டோர் வைங்க, கோவில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வைங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நாம் எதன் வழி போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற நல்ல காரகத்துவங்கள் எடுக்கணும். இங்கே வந்து 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகி திதி சூன்யம் அடைந்ததனால் 9ஆம் இடம் பலமாகிறது. இதே அந்த ராசியில் திதி சூன்யம் அடையலினால் 9ஆம் இடம் என்ன ஆகுதுங்க? வலுத்து 8ஆம் இடத்துடைய தோஷம் அதிகமாகும். சரிங்களா? அப்போ நீங்கள் அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பூஜா ஸ்டோர் வைங்க. சரிங்களா? இருக்குது. நீங்கள் பூஜா ஸ்டோர் வைங்க, உங்களுக்கு முதலீடு கிடைக்கணும், அவ்வளோதானுங்க. மாதம் ஒருக்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஒரு வருஷம் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நடந்ததுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள். இங்கே தானே வரப்பீங்க? நீங்கள் திருநள்ளாறு மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலுக்கான ஒரு விருத்தி, ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். சனிக்கிழமை தான் போகலாம். ஆனால் இது வந்து கர்ணநாதன் இயக்கத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம சொந்த தொழில் பண்ணுமா வேலை பார்க்கணுமான்னு ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 10 குடையவனே எப்படி இருக்கிறாருங்க? 10 குடையவன் எப்படி இருக்காருங்க? 2ஆம் இடத்துல உச்சநிலையில் இருக்காரு. மிதுன லக்னத்துக்கு குரு வளர்க்கலாமா? மிதுன லக்னத்துக்கு குரு வளர்க்கலாமா? ஆனால் இதில் ஆமாம், குரு வளர்க்கலாமா சார்? 10ஆம் இடத்துக்கு குரு வளர்க்கலாமா? பூசம். அப்போ தொழில் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும்? 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா 4ல் இருக்கிறார். அவர் வக்கரமாக போயிட்டார், வக்கரமாயிட்டார். அப்போ 10ஆம் இடமும் வலுவிழந்து விட்டது, 6ஆம் இடமும் வலுவிழந்து விட்டது. அப்போ இப்போ தொழிலும் பண்ண முடியாது, வேலையிலும் பண்ண முடியாத நிலைமை அவருக்கு. ஆமாம், அதாவது வந்துங்க, வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை, தொழிலுக்கும் போக முடியாத சூழ்நிலை ஜாதகம். இது வந்து ஜென்ரலான ஆய்வு. ஆனால் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். தொழில் பண்ணலாமா, வேலை பார்க்கலாமா, இல்லை நடுநிலையாக செய்யலாமா, ஒரு கமிஷன் பேஸ்மெண்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி 10ஆம் இடமும் கெட்டவங்க, 6ஆம் இடமும் கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கமிஷன் மாதிரி ஒரு நிலைக்கு போனால் ஜெயிப்பாங்க. ஏதாவது ஒரு கமிஷன் வழியில் உங்களை தாட்டி விடும், அந்த கிரகம் கண்டிப்பாக தாட்டி விடும். அப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட்டு இது. ஆனால் 6ஆம் அதிபதி வக்கரம் தான், செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியாகி தான் வக்கரமாக இருக்கிறார். ஒரு ஏதாச்சும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? அந்த மாதிரி இடத்துக்கு போகலான்னு ஆசை இருக்கா? ஒரு கிரகம் வக்கரம் மையத்து விட்டால் பரிவர்த்தனை வேலை செய்யாது, அது இருக்குது இல்லைங்களா? ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்று விட்டால் அந்த கிரகம் பரிவர்த்தனை வேலை செய்யாது. அதான் சார் ஜோதிட விதிகள். 2 கிரகம் பரிவர்த்தனை, ஒரு கிரகம் வக்கரம்னா பரிவர்த்தனை வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, இவங்க ஜாதகம் தெளிவாக சொல்கிற விஷயம், உங்களால் வேலைக்கும் போய் ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியாது. இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கும் போய் ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுருக்க முடியாது. இன்றைக்கி குப்புச்சாமிட்டு நாளைக்கு கருப்புச்சாமிட்டு தான் இருக்கும். வேலை பார்த்துருக்கீங்களா? அதுதான் சார் சொல்கிறேன். இன்னைக்கு குரு நீ கருப்புச்சாமிட்டு நாளைக்கு குப்புச்சாமிட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் தொழில் கிரகம் பார்த்தீங்கன்னா அதுவும் போய் கேந்திராதிபதி தோஷம் பெற்று வலு விளந்துட்டார். என்ன பண்ணுறது? சரி, திருநள்ளாறு சனீஸ்வரனை பிடிங்க, தொடர்ச்சியா ஒரு வருஷம் போங்க. மாதம் சனிக்கிழமை, தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு வருஷம் கழித்து வந்து சொல்லுங்கள், எனக்கு தொழிலும் பண்ண தெரியல, எனக்கு வேலையும் இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு வழியை சனி பகவான் உருவாக்கி தருவார். நல்லது நடந்ததுக்கப்புறம் இங்கேயே வந்து மீட்டிங்லேயே சொல்லுங்கள். ஆமாம், தமிழ் மாதம் 1 தேதியில் வந்திருக்கிறீங்க, 1 சனிக்கிழமையில் வந்திருக்கிறீங்க, அது ஒரு கணக்கு. அடுத்த வருஷம் ஒரு வருஷம் நிறைவடைந்து நம்ம இந்த மாதம் சொல்லியிருக்கிறோம், சித்திரையில் இருந்தால் போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நீ போக முடியாது இல்லையா? இன்றைக்கி போக முடியாது. அப்போ அடுத்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி வரைக்கும் 12 மாதம் ஆகிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 2வது ஆண்டு விழா நமக்கு வரும். அப்போ வந்து சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தில் நான் இருக்கிறேன்னு கர்ணநாதன் உண்மை சத்தியம்னா அது நடக்கும். சரிங்களா? சரிங்க.
இப்போ ஐயா வந்து கொடுத்துருக்கிற ஐயா அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பகலுக்கு காரகன் யாருங்க, இரவுக்கு காரகன் யாரு, சனி. அதாவது பகலுக்கு தந்தை யாரு, பகலுக்கு தந்தை, இரவுக்கு தந்தை சனி பகவான். ஒளி போயிருச்சா, கரண்ட் போயிருச்சா, சனி பகவானா இருட்டா, இரவு பொழுதுக்கு யாருங்க தந்தை, சனி பகவான். அதான் இரவு பொழுதுக்கு வந்தோடனே அவருடைய கர்ணம் பார்த்தோன்னே சகுனி கர்ணமாக இருக்குது. ஸோ கர்மா எங்கே இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அதை யாராலையும் மாற்றவே முடியாது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஐயா கொடுத்துருக்காரு வணிசை கரணம். இப்போ வெளிச்சம் வேறு வந்துருச்சு. சகுனிங்கிற இருட்டு கரணம், இருட்டு கிரகத்துடைய கரணம். இப்போ அடுத்து சூரியங்கிற வெளிச்ச கிரகத்துடைய கரணம் வந்துருச்சு. கரண்ட் வந்துடணுமே, வந்துருமா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஜாதகத்தில் அவர் பிறந்த கரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிசை கரணம். ஸோ இப்போ வணிசை கரணத்தில் பிறந்திருந்தா யாருங்க அதிபதி? சூரியன் தான். பாருங்க, அவர் வர்ற ஜாதகத்தை பாருங்கள், அவரும் மிதுன லக்னம், இவரும் மிதுன லக்னம், எல்லாமே ஒரே கர்மாவில் தான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆமாம். அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் யாருன்னா 3ஆம் அதிபதி இல்லைங்களா? அப்போ 3ஆம் பாவகத்திற்கு உண்டானவர். 3ஆம் பாவகத்திற்கு உண்டானவர் எங்கே போய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் நீசம். 3க்கு 5ஆம் அதிபதி நீசம். அப்போ இந்த சூரியன் நீச பங்கமாக இருக்கிறாரான்னு ஒன்று பார்க்கணும். அப்போது அங்கே கூட யார் இருக்காங்கன்னா புதன் இருக்கிறாரு, பக்கத்தில் 4வது ராசியில் சுக்கரன் இருக்கார். அப்போ புதன் சுக்கரன் பரிவர்த்தனை. அப்போது சூரியனோட சுக்கரன் வந்து இணைகிறார். அப்போ இது என்ன ஆகிடும்? நீச்ச பங்கம் ஆகிடும். அப்போ மறுபடியும் ஒரு ரூல்ஸ், நீசம் ஆயிடுச்சு, சுக்கரன் கூட இருந்து நீச பங்கம் ஆயிட்டாரு. அந்த சுக்கரனத்துக்கு கேந்திரத்தில் ராகு இது வந்து மறுபடியும் நீசத்துக்கே போயிடுச்சு. அப்போது ஐயாவுடைய ஜாதகத்தில் கர்ணநாதன் 3க்கு உண்டானவனாகி நீசம் பெற்று விட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? 3க்கு உடையவனாகி நீசம் பெற்று விட்டார். இப்போது 3ஆம் இடம்னா என்னங்க ஒரு ஜாதகத்தில்? தைரியம், வீரியம், நாம் எடுக்கின்ற முயற்சிகள், சகோதரஸ்தானம். இப்போ சகோதரன் யாருங்க? இளைய சகோதரஸ்தானம். அப்போ இது எல்லாமே என்ன ஆகுதுங்க? வீக் ஆகுது. 3ஆம் இடம்ங்கிறது மீடியாவும் வரும். இப்போ வணிசகரத்தை தான் பேசுகிறோம், மீடியாவே இருட்டாக இருக்குது. அப்போது அவருடைய இருட்டை விளக்குவதற்கான ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐயா பிறந்தது கர்ஷன நாம யோகம். கர்ஷன நாம யோகத்துக்கு அவயோகி யாருன்னு பார்த்துக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கர்ணநாதன் தான். ஒருவேளை அவயோகி நீசமாக இருந்தாருன்னா அப்போ கர்ஷன நாம யோகத்துக்கு அவயோகி யாருங்க? விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், யாகதம், கர்ஷனம். எத்தனாவதுங்க? 14. 14வது நட்சத்திரம் என்னதுங்க? சுவாதியா வருங்களா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிஷ்டம், திருவாரி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை வரும். சித்திரை. அப்போ கர்ஷன நாம யோகம் சித்திரை. சித்திரைக்கு 22வது நட்சத்திரம் என்னதுங்க? சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம். அப்போ யாருங்க? சனி பகவான். அப்போ கர்ஷன நாம யோகத்துக்கு யாருங்க அவயோகி? சனி பகவான். சூரியனாக இருந்திருந்தா கூட ஒரு நல்லது நடந்திருக்கும். அப்போ ஐயா ஜாதகத்தை கொடுத்தாரு. சரி, அதாச்சும் வெளிச்சம் வந்துருச்சான்னு பார்த்தோம்னா அந்த இருட்டில் கொடுக்கின்ற ஜாதகம் கூட இருட்டாகத்தான் இருக்கும் என்பது கர்மாவுடைய நியதி. அப்போ சூரியன் என்ன ஆகிட்டாருங்க? இந்த இடத்துல பவர் இல்லை. இப்போது சூரிய பகவான் கர்ணநாதன் 5ஆம் இடத்துல நீசபங்கமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். ஐயா என்ன பண்ணியிருக்கலாங்க? மீடியாவில் ஜெயிச்சிருக்கணும். மீடியாவில் ஜெயிச்சு முடிஞ்சிச்சா? ஐயா பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் யூடியூப்லேயோ அல்லது ஏதாவது ஒரு இது இருப்போம் இல்லையா, ஒரு டிவி சேனல்லையோ போய் பேசி ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ கர்ணநாதனை இந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுங்க? பெரிய அளவில் இயக்க முடியாது. அப்போது என்ன சார் பண்ணலாம்? முதல்ல இளைய சகோதரர் எப்படி இருக்குன்னு கேட்போம். இளைய சகோதரர் ஒருவர் இருக்குங்களா? யாருமே இல்லை. சரி, அப்போ கர்ணநாதனே நீஷன் தான். அப்போ எப்படி இளைய சகோதரன் இருந்தாலும் பலன் இல்லை, அவ்வளோதான். சரி, இப்போ இவருடைய கர்ணநாதனை எப்படி இயக்குவது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், 3ஆம் அதிபதி போய் எங்கே நீசமாக இருக்காருங்க? 5ஆம் இடத்தில் நீசமாக இருக்கார். அப்போ ஒரு 3ஆம் இடம் என்றால் அதில் இருக்கின்ற காரகத்துவங்கள் பலவீனமானவர்கள் யார்? 3ஆம் இடம் 5இல் நீசம். 3ஆம் இடம் என்னங்க? காது. 3ஆம் இடம்னா காதுன்னு எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், இது சம்மந்தமான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்குறது அந்த கிரகம் போய் நீசம் 6, 8, 12 வந்தால் பரவாயில்ல. அப்போ காது கேளாதவர்கள் அப்படின்னு என்னங்க, காது கேளாதவர்கள் 3ஆம் இடம் நீசத்துக்கு பொறுத்துங்களா, 3ஆம் இடம் நீசம். அப்போ காது கேளாதவர்கள். 5ஆம் இடம்னா குழந்தை. அப்போ என்ன பண்ணணும்னா காது கேளாத குழந்தைகளுக்கு, காது கேளாத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, சூரியன்னா மெடிசன். யாராச்சும் காது கேட்காதவங்க 5ஆம் இடம்னா குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, வயதான பெரியவங்க தாத்தா வயசில் இருப்பாங்க. அப்போ ஒரு வயதானவர்களுக்கோ அல்லது வயதான ஒரு ஆண்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ என்ன பண்ணணுங்க, ஒரு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுக்கலாம், அல்லது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். அப்போ இதையெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுங்க, கர்ணநாதன் கண்டிப்பாக இயங்குவார். இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? அப்போ அவர் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் என்ன பண்ணணுங்க, காது கேளாத குழந்தைகள் அல்லது காது கேளாத பெரியவர்களுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுக்கறது, அல்லது அந்த காது கேளாதவர்களுக்கு தேவையான ஏதாவது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது, இதையெல்லாம் செய்கிறது மூலம் என்ன ஆகுங்க, உங்களுடைய கர்ணநாதன் இயங்குவார். அப்போ நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க, வாழ்க்கையில் வெற்றி பாதை நோக்கி செல்லலாம், கண்டிப்பாக செல்லலாம். கர்ணநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். அதெல்லாம் விட்டுருங்க, நாம் இன்றைக்கி பேசுகிற சப்ஜெக்டுக்குள்ளே இருப்போம். சப்ஜெக்ட் விட்டு எப்போயுமே நான் வெளியே போக மாட்டேன். சப்ஜெக்டுக்குள்ளே விஷயம் என்னென்னா, கர்ணநாதன் இயக்கிற சூச்சம் என்னென்னா, இந்த சூச்சமத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஜெயிக்க முடியாதுங்களா? எப்படிங்க 2 தடவை ரிப்ளேட் ஆயிடுச்சு பரிகாரம். ஏன்னா இப்போ நம்ம பாருங்கள், அது இப்போ 3ஆம் அதிபதி நல்லா இருந்துன்னா வச்சுக்க, ஐயா என்ன சொன்னாங்க, கரண்ட் வந்துருந்தாங்க, ஆனால் வரல. ஏன் வரல அப்படின்னா, அந்த சூரியன் இருட்டில் இருக்கிறது இல்லைங்களா. இப்போ ஒரு யாருமே இல்லாத ஒரு புதற்குள்ளே போய் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா அங்கே வெளிச்சமாக இருக்க போதும். அந்த மாதிரி தான் 3ஆம் அதிபதி நீசமானதுனால என்ன ஆயிடுதுங்க, அது வெளிச்சது. கர்ணன் தான் ஒரு காரியத்திற்கு சுத்தி தருவரே கர்ணநாதன் தான். அப்போ காரிய சித்தி சொல்லக்கூடிய கர்ணநாதன் நீசமாயிட்டா வாழ்க்கையில் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அதுக்கு பலன் இருக்குமா? இருக்காது. அப்போ ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது இந்த செவிட்டு மிஷின் வாங்கி கொடுக்கறது. காது கேளாதவங்களை பார்த்து என்ன பண்ணலாம், மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். அதற்கான ஆசிரமங்கள் நிறையா இருக்குதுங்க. ஸோ அந்த ஆசிரமங்களை தேடி பிடிங்க. நிறைய பேர் அந்த ஆசிரமங்களில் செவிட்டு மிஷின் இல்லாமல் இயங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த குழந்தைகளுக்கோ வயசான பெரியவங்களுக்கோ வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக உங்களுடைய கர்ணநாதன் இயங்குவார். இதை தொடர்ச்சியாக 1 வருஷம் செய்யுங்க. அடுத்த வருஷம் நான் எல்லோரும் சொல்கிறது 1 வருஷம் செஞ்சுட்டு வாங்க. இந்த வருஷம் ஆண்டு விழா அடுத்த மாதம் வருதுங்க. அடுத்த வருஷம் 12 மாதம் முடிஞ்சிடும். அந்த ஆண்டு விழாவில் சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சிட்ருக்கிறேன், நான் செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி லைஃப்பில் என்னுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றுக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. எதையுமே பார்க்க தேவையில்லைங்க. கர்ணநாதனை நிலையறிந்து இயக்கினால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வெற்றி பெறுவார். ஏன்னா இதில் இன்னொரு சிறப்பம்சம் உங்களுக்கு என்ன தெரியுங்களா, அவருடைய கர்ணநாதனே யோகி. ஹர்ஷநாம யோகத்துக்கு யோகி யாருங்க, உத்திராட நட்சத்திரம் இல்லைங்களா. சூரியன் தான் யோகி, சூரியன் தான் கர்ணநாதன் நீசம். அப்போது கர்ணநாதனே யோகியாக நீசம் பெற்றது அதாவது ஒரு பையன் ஒரு காரியம் செய்கிறாங்க, காரிய வெற்றி கொடுக்குறது யாருங்க, கர்ணநாதன். காரியத்துக்கு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது யாருங்க, யோகி. அப்போ ரெண்டுமே கெட்டு போச்சு. அப்போ வாழ்க்கையில் ஐயா நிறைய முயற்சிகள் எடுத்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த காரியங்களில் நிறைய தோல்விகளையும் கிட்ட வர்ற மாதிரி விஷயங்கள் கிட்ட வந்தெல்லாம் நிறைய தோல்வியில் முடிஞ்சிருக்கும். உண்மையா இல்லைன்னு சொல்லுங்க ஐயா. சரி, அப்போது நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த சரியான பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். சரிங்களா, நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக செய்யலாம். சார் இல்லை சார் என்னால் அந்த அளவுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. 3ஆம் இடம் சூரியனா என்னங்க, கோதுமை உணவு, கோதுமை உணவு. அப்போ 5ஆம் இடம்னா என்னங்க, குழந்தைகள். அப்போ பொதுவாக என்ன பண்ணலாம், இப்போ ஏதாச்சும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அது ஒன்றும் வேண்டியதில்லை, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு உங்கள் கையால் கோதுமை பலகார உணவுகளை தானம் கொடுக்கலாம், சப்பாத்தி பூரி. அப்போ ஏதாச்சும் ஒரு அனாதை ஆசிரமங்களோ அல்லது மெயினாக 5ஆம் இடத்துல நீசம். அப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு என்ன பண்ணலாங்க, உங்கள் கையால். பொதுவாக 3ஆம் அதிபதி நீசமானா ஊனமுற்றவங்களையும் சொல்லலாம். 3ஆம் இடம் பலம் நீசமாச்சு, கைகால் இழப்பு, அவங்களும் பலம் இழந்து இருப்பதான்னு அர்த்தம். அப்போ இல்லைன்னா ஒன்று ஊனமுற்ற குழந்தைகள் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டு. ஒன்று ஊனமுற்ற குழந்தைகள் அல்லது ஊனமுற்ற ஆசிரமங்களுக்கு, வயதானவர்கள் ஆசிரமங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சப்பாத்தி பூரி தானம் கொடுங்க. ஒன்றா இப்படி பண்ணுங்கள், நான் அப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஆனால் நீங்களாம் நேரடியாக போய் பரிமாறணும்.
அப்படி பரிமாறிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஆமாம், மேக்ஸிமம் கோதுமை பொருள் சாப்பிட்றத விட்டுறணும், சப்பாத்தி பூரி விட்டுறணும். ஸோ இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகுங்க, கண்டிப்பாக கரணநாதன் இயங்குவார். சரிங்க, டைம் ஆயிடுச்சு. நாம் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கர்மா விதியை சொல்லணும். எனக்கே காதுக்குள்ளே கொப்பளம் வந்துருச்சுங்க. காதுக்குள்ளே கொப்பளம் வந்ததுனால தான் என்னால் காது வலி ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காது வலி ஜாஸ்தியானதுனால இங்கே தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஒன்றும் சரியாக என்னால் பேச முடியல. என்னோடய குரல் இன்னும் கம்பீரமாக இருக்கும். நீ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அப்போது அந்த கர்மா வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள். நான் இப்படியும் வீக்காக இருக்கிறோமோ அதே மாதிரி கர்மாவும் அந்த ஜாதகமும் வருது. சரி, விதிகளையும் கர்மாவையும் நம்மால் மாற்ற முடியாது, அது இறைவன் செய்யக்கூடிய செயல். அதனால் கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்துக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் 2 பரிகாரம் சொல்லுவேன். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு வருஷம் கழித்து வந்து ஐயா வந்து மாதம் வர்றவங்க ஐயா வந்து சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த முன்னேற்றங்களை சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய மாணவர்களுக்கு, வகுப்பில் படிக்கிற மாணவர்களுக்கு, எங்களுடைய கிளாஸில் 120 கிளாஸில் கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் பக்கத்தில் படிச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு 35 மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. அந்த மாணவர்கள் அவங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஒரு 80-90 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நான் ஒரு வருஷம் செய்ய சொல்லியிருக்கேன். ஒரு வருஷம் கழித்து வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? நன்றி. எங்களுடைய குழுவினருக்கு நன்றிகள் கூறிக்கொள்கின்றேன். எல்லா மக்களும் நன்மை பெற வேண்டும். அதற்காக எப்பொழுதும் எங்களுடைய அறக்கட்டளை பாடுபட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுதும் ஜோதிடம் என்பது எங்களுடைய உயிர் போன்ற ஒரு விஷயம். மக்களுக்காக நன்மை செய்வதற்கென்று எவ்வளவு ஜோதிட விதிகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் கற்றுத்தேர்ந்து நாங்கள் இன்றும் கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். இனிமேலும் கற்றுக்கொண்டு தான் இருப்போம். எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்து அவருடைய நல்வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் வழிகாட்டியாக இருப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜாதகத்தினுடைய நிலையை வைத்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 9 நிலைகள், 9 பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. அது வந்து 9 பரிகாரங்கள் வந்து என்ன காரணம் ஏது காரணம் சொல்கிறதுக்கு நீங்கள் டைம் இல்லைங்க. ஆனால் இந்த 9 விஷயங்களை நான் சொல்லுவேங்க, குறித்து வச்சுக்கோங்க. அந்த 9 விஷயங்களை செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு வருவீங்க. இப்போ வந்து அதற்கான சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறோங்க. யார் ஜாதகம் 2 ஜாதகம் வருதோ அந்த 2 நபர்களுக்கும் 9 விஷயங்களை சொல்லுவோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கின்ற கரணநாதனுடைய இயக்கம், யோகி இயக்கம், அதிக பாகை கிரகம், குறைந்த பாகை கிரகம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பாசகன், வேதகன், உங்களுடைய விதி எண், நீங்கள் என்ன உணவை தானம் செய்ய வேண்டும், ஒரு மாதத்தில் 4 நாட்களில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு சொல்லி 9 விதிகளை நான் இப்போ வந்து கொடுக்க போகிறேங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 9 விதிகளை நீங்கள் இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இதே இடத்துல வந்து முன்னாலே நடந்தாலும் வந்து சொல்லலாம், இல்லை வந்து இடையில ஒரு வருஷம் கழித்து வந்து கூட சொல்லலாம். ஆனால் இது நடந்ததுங்க ஐயா, நீங்கள் சொன்னோம் நல்லா இருக்கிறங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து இங்கே சொல்லணும், கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதற்கான ஒரு 2 பேரை வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஐயா யாருங்கய்யா? இருக்கிறதுலே வயது குறைவானவர்கள் சொல்லி ஆராய்ச்சிருக்கணும். எப்போவுமே நமக்கு புதனத்தான் இயக்கிறது. இருக்கிறதுலே வயது குறைவானவர்கள் பார்த்தா உங்களுக்கு என்னங்க வயசு? 35க்கு கம்மியாக ஆராய்ச்சிருக்கிறீங்களா? 35 கம்மியாக இல்லை, நீங்களே வாங்கய்யா. எல்லா இடத்துலையும் புதன் தான் வேலை செய்யணும், புதன் தான் இளமை. அவங்க சீட்டே எடுத்துடாதீங்க. 2 நபர்களுக்குங்க. நம்ம ரொம்ப வந்து அதிகமாக வந்து ரூல்ஸ் சொல்ல மாட்டோம், என்னென்ன விதிகளுடைய அடிப்படையில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேங்க. எடுங்க 2 சீட்டு, ஃபஸ்ட்டு ஒரு 2 சீட்டு எடுத்துருங்க. இங்கே மேடையில் இருக்கின்ற நபர்களாக இருந்தால் மட்டும்தான் சொல்லப்படும், இல்லாதவர்களுக்கு சொல்லப்பட மாட்டாது. என் பேர் பாருங்க ஐயா, 24 பழனிசாமி இல்லை. அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்த முதல் நேரத்துலேயே சீட்டு கிடச்சிருக்கு, ஆனால் அவர் இல்லை. நான் மீட்டிங் என்னங்க 9. ஆஹா சரி, ஓகே, செந்தில்குமார் சார் வந்துட்டார். ஓகே,
17. நம்ம ஐயாவே ஸ்டூடெண்ட்டே வந்துட்டாங்க. சரி, சந்தோஷங்கய்யா. ஐயா செந்தில்குமார் ஐயா ஜாதகத்தை போட்டுடலாமுங்களா? ஐயா அந்த ஐயா மைக் அங்கே கொண்டு போய்க்கலாமா? எடுத்துக்கலாம். ஹலோ ஐயா, செல்லில் தான் பார்க்கணும், நம்முடைய சாஃப்ட்வேரில் தான் பார்ப்போம். நீங்கள் வெளியே இது பண்ண வேண்டாம்னா சாதாரணமாக சொல்லிடலாம். எல்லாத்தையும் கேட்க வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லோரும் பார்த்தாங்கன்னா ஜாதி சூழ்நிலை ஒன்று டைம் 5:35 PM. ஐயா கொஞ்சம் வேகமாக எழுதிக்கோங்க, ஏன்னா நேரம் இல்லாத காரணம். ஐயா உங்கள் பேரில் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடமோ வீடோ வாங்கியிருக்கீங்களா? 1 சென்ட் இடம் வாங்குங்க, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வாங்கிடலாமா 1 வருஷத்துக்குள்ளே? உங்கள் பேரில் 1 சென்ட் இடம் வாங்குங்க. அந்த இடம் கண்டிப்பாக கடனில் இருக்க வேண்டும். 1 சென்ட் இடம் கண்டிப்பாக கடனில் இருக்கணும். மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இல்லைன்னா இதை விட சிறப்பு, உங்களுடைய மனைவி பேரில் ஒரு இடம் அல்லது ஒரு வீடு. இடம் வாங்குறது நல்லது. உங்கள் மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கி அது மேலே லோன் இருக்கணும். ஓகேங்களா? இது முடிந்தால் பண்ணுங்கள். இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருந்தால் மாற்று பரிகாரம். தூய்மை தொழிலாளர்கள், இது கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க, யாருக்காச்சும் சக்கரை வியாதி இருந்தால் கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய சர்க்கரை வியாதி உள்ள தாய்மார்களுக்கு மருந்து மாத்திரை சனிக்கிழமை வாங்கி கொடுங்க. அதாவது ஒன்று உங்கள் மனைவி பேரில் ஒரு இடம் அல்லது ஒரு வீடு லோன் போட்டு வாங்கணும். இல்லை ரெண்டாவது அந்த துப்புரவு தொழிலாளரை விட கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்களுக்கு, அதுவும் இந்த சக்கரை வியாதி உள்ள தாய்மார்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. சரிங்களா? இது 2 ஃபஸ்ட்டு. இது எல்லாமே வெற்றி பெற்ற பரிகாரங்கள். ஒவ்வொருவரும் செஞ்சு சிறப்பான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு நீங்கள் பிரீத்தி நாம யோகமா? பிரீத்தி நாம யோகமா? நம்முடைய நாம யோகமே தான். அண்ணன் அக்கா இருக்காங்களா? அண்ணன் என்ன பண்ணுறாருங்க? ஹேண்டிகேப்டுங்களா? ஓகே. அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா? அண்ணனுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. அண்ணனை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டே இருங்க.
அண்ணனுக்கு தேவையான அல்லது வீட்டிற்கு தேவையான, அண்ணன் வீட்டிற்கு தேவையான அல்லது அண்ணனுக்கு தனிப்பட்ட முறையில் தேவையான விஷயங்களை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி முக்கியமாக மனைவியுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க. அதாவது உங்களுடைய யோகி 11ஆம் அதிபதி, காரணம் சொன்னால் லேட் ஆகும். 11ஆம் அதிபதி 7ல் இருக்கிறாரு. 11ஆம் இடங்கிறது நான் ஒருவருடைய சந்தோஷம், அதாவது நிறைவேறக்கூடிய ஆசை இருக்கிறது 7ல் இருக்கிறது. உங்கள் மனைவியை பூரண திருப்திப்படுத்துங்க. மனைவி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுங்க. மனைவி கூட சண்டை போடாதீங்க. இதனால் யோகி இயங்குவார் உங்களுக்கு. அப்போ அண்ணனை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, குடும்பத்தை முதல்ல சந்தோஷமாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் யாரு கூடயும் சண்டை போடாதீங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், குட்டிகள், மனைவி, உங்களுடைய அண்ணன், இவங்களையெல்லாம் நீங்கள் எப்பவுமே சந்தோஷப்படுத்திட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்துட்டே வந்துங்க. கண்டிப்பாக யோகம் வேலை செய்யும். சரி, உங்கள் ஜாதகத்தில் குறைந்த டிகிரி சனியா? சனி தானுங்க. 4.26. சந்திரன் வந்து 4.34. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஜாதகம் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களை தேடி வாடிக்கையாளர் வரணுமா வேணுமா? வாடிக்கையாளர் வரணும் இல்லைங்களா? நிறையா வரணும். வாடிக்கையாளர்னால் யாருங்க? பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் வாடிக்கையாளராக வருவாங்க மேக்ஸிமம். அதுதான் லோ டிகிரியில் இருக்குது. ஸோ முதல்ல சொன்ன பரிகாரம் அதற்கு பொருந்தும். எதுங்க? அந்த ஃபஸ்ட் ஒரு பரிகாரம் சொன்ன இல்லைங்களா, அந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறது, அது வந்து பொருந்தும். என்றைக்குமே 7ஆம் அதிபதி லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக இது வந்து சில வாடிக்கையாளர் வரவு ஒரு டைம் நல்லா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் இல்லாமல் போகலாம். அதனால் அது கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதற்கும் பரிகாரம் இந்த பரிகாரம் தான். மனைவி வீட்டில் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்களா? தம்பி இருக்காருங்க. அம்மா அப்பாங்க இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது குறையுள்ள வீட்டில் தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா அவங்க அப்போ இப்போ மாமனார் அல்லது மாமியார் கூட பேசாமல் இருக்கீங்களா? நீங்கள் கனெக்ட் இல்லை. ஓகே. ஏதோ ஒரு குறை, மனைவி வகையில் ஒரு குறை கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் வேணும். தாய் மாமன் இருக்காருங்களா? அம்மா கூட பிறந்த தம்பி தங்கச்சி எங்கே இருக்காங்க? அவங்க கூட பேசாதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லலை. மாமியாருடன் பேசிக்கொண்டு இருந்தால் கரணநாதன், அதாவது இயங்காது, பார்த்துக்கோங்க சார். மாமியார் இல்லைங்க, சித்தி, அம்மாவுடைய தம்பி தானே, தங்கச்சி தானே சொன்னீங்க, பார்த்துக்கோங்க. அதுகளோடு அதிகமாக டச்சில் இருக்கிறோம், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறோம், அவங்களோட அதிகமாக பேசுகிறோம்னா உங்களுக்கு தோஷம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது குண்டை தூக்கி போட்டு மாட்டிருக்குதுங்க. வேறு வழி இல்லைங்க. இருக்கிற உண்மை நிலையை தெரிஞ்சால் தான் நம்ம அதன் படி செயல்பட முடியும். ஏன்னா உங்களுக்கு நடக்கிற திசை என்ன திசைங்க? கரெக்டாக அதுவே தான் நடக்குதுங்க. சனி தான் லோ டிகிரி. ஸோ இந்த 2 பரிகாரங்கள் மஸ்ட் சித்திக்கோட்டை இருக்கக்கூடாது. முதல் சொன்ன பரிகாரம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்களா? சுக்கிரன் 355 பாயிண்ட், செவ்வாய் தான் வரும். 356 பாயிண்டில் இருக்குதுங்க, செவ்வாய் தான் வரும். இது 326 5ல் தான் இருக்குதுங்க. ராகு இருந்தாலும் ராகுக்கு நம்ம பார்க்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு அதிக பாகை வந்து செவ்வாய் தான். செவ்வாய் 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி இருக்காங்க. அம்மா அப்பா இருக்காங்களா? 2 பேருமே இருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு யோகிங்கிறவர் வந்து நல்லா தான் வேலை செய்வார். அந்த சனி திசைக்கு எதிரியாக போயிட்டார். வயதானவர்கள் ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, நிறையா வந்து வயதான அம்மாமார்களும் அப்பாமார்களும் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உடைதானம் செய்யுங்க. அதை குளிச்சுக்கோங்க. ஏன்னா அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியாகி மறைந்திருந்தாலும் சனி திசைக்கு எதிரியாக இருப்பதால், இது தப்பாக நினச்சிக்க வேண்டாங்க, அப்படி தான் கொடுக்கணும். இன்னொரு சூழ்நிலை இருக்குதுங்க, முடிஞ்சால் பண்ணுங்கள். தாய் தந்தையர் கூட இருக்கிறீங்க, தாய் தந்தையர் கூட இருக்காதீங்க. இந்த மாதிரி அனாதை ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தையர்மாருக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுங்க. சரிங்களா?
இதுதான் இதே ரூல்ஸு தான் வந்து ஜாதகத்தில் வேதகனுக்கும் பரிகாரம் இதுதான். அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாது, அனாதை ஆசிரமங்கள் அதாவது வயதானவர்கள் ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் உடைதானம் கொடுக்க வேண்டும். இதுதான் முடிஞ்சால் உடைதானம், இல்லைன்னா உணவு தானம். ஆமாம், உடைதானம் அல்லது உடைதானம் உணவு தானம் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. சனி திசைக்கு பாசகன் சுக்கரன் 10க்கு உண்டானவன் 8ல். வெட்டியான்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் உடையும் ஸ்வீட்டும் தானம். புரியலைங்க? ஓகே, பரவாயில்லைங்க, அதை எடுத்துக்கலாம். அதாவது வந்து வெட்டியான்களுக்கு வந்து உடையும் சுக்கரன் உடையும் உணவும் கொடுக்கலாம், 2 ஸ்வீட்டும். நீங்கள் கம்பளி கொடுக்கறது ஓகே தான், அதுவும் நம்ம போட்டுக்கிற கம்பளி தானே சொல்கிறீங்க. 8 கொடுத்துட்டீங்க, ஓகே. அப்போ வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இதை கொடுங்க, அதாவது உடையும் ஸ்வீட்டும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்து பரிகாரம் ஏற்கனவே சொன்னதில் வந்துருச்சு. இந்த 9 ரூல்ஸில் ஆசிரமங்களுக்கு அந்த உடை, வயதான ஆசிரமங்களுக்கு உடை உணவு தானம் கொடுக்க சொன்ன செவ்வாய்க்கிழமை நாளில் அது அப்படியே ஃபிட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கர்ம நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கர்ம நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குதுங்க? பூரட்டாதி கர்ம நட்சத்திரம் தாங்கயா. பூரட்டாதி கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது. சனியே கர்ம நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்கிறார். ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். அது குறித்து வச்சுக்கோங்க. மாதத்தில் தமிழ் மாதம் முதல் நாள், தமிழ் தேதி முதல் நாள், அமாவாசை, வியாதிபாத நாமயோகம், வைதுருதி நாமயோகம், இந்த 4 நாட்களிலும் அன்னதானம் கொடுங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேர்த்துக்கோ சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் கொடுங்க. இல்லாதவங்க பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இல்லாமல் இருப்பாங்களே அந்த நபர்களுக்கு கொடுங்க. ஏன்னா கர்ம நட்சத்திரத்தில் திசை, அதில் வியாதிபாத தடைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 நாள் கொடுக்கணும், வியாதிபாதத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்கலாம், தப்பில்லைங்க. கடைசி 9ஆம் ரூல்ஸ், நீங்கள் பிறந்த தேதி என்னங்க? தமிழ் தேதி மாசி 18. உங்களுக்கு சுக்கரன் தான் வந்து உங்களுடைய விதி எண்ணாக இருக்கிறார். உங்களுக்கு விதி எண் யாருங்க? சுக்கரன். பார்த்தீங்களா, சுக்கரனுடைய சூட்சமம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு மனிதனை அவனுடைய விதி எண் தான் இயக்குகிறது. அப்போ சுக்கரன் யாருன்னா சிம்ம லக்னத்துக்கு 3-10க்கு உண்டானவர், 8ல் இருக்கிறாருங்க. 3-10க்கு உண்டானவன் 8ல். அப்போ 3-10க்கு உண்டானவன் 8ல் இருந்தாங்கன்னா 10க்கு உண்டானவன் 8க்கு போனால் என்ன பரிகாரம்? 10க்கு உண்டானவன் 8க்கு போயிட்டார், ஜோதிடம், அவ்வளோதான். அவருடைய விதி எண்ணை எப்படி கொண்டு போயிருக்குதுங்க? அவருடைய ஜீவனத்தை ஜோதிடத்தில் வைத்திருக்கிறது இல்லைங்களா? அப்போ ஒரு 1, 8, 9ஆம் எண் தான் விதி எண். நம்முடைய தமிழ் எண் கணிதத்தில் 9னா சுக்கரன். அப்போ சுக்கரன் எங்கே இருக்காருங்க? 8ல் இருக்கிறார். அப்போ உங்களை விதி எண் சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கின்றது. இந்த சனி திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன், இந்த சனி திசையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோதிடத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க. சரிங்க சரிங்க, ஜோதிடமாக்க வந்துட்டீங்க. சரி சரி, நமக்கு அது நம்ம இந்த திசைக்கு வந்து மெயினான விதி என்னதான் பண்ணினாலும் நம்முடைய விதி எண் நாம் எங்கு செல்ல வேண்டுமோ கூட்டிகிட்டு போயிடும். அப்போ உங்களோட விதி எண் வந்து இப்போ உங்களை கூட்டு வந்திருக்குது ஜோதிடத்திற்கு. அப்போ நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம், ஜோதிடத்தில் உயர்ந்த நிலைக்கு வரலாம், அதுதான் விதி எண். நீ அதை ஒன்றும் பெருசாக நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்னன்னா சனி பகவான் குறைந்த பாகு, அந்த சித்தி கூட இல்லாமல் இருக்கிறதும் அதே மாதிரி அந்த தீராத வியாதி உள்ள அந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேங்க, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் மருந்து மாத்திரை தான் பெஸ்ட்டு. ஸோ இது 2ஐயும் வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து கிரகம் வந்து வேலை செய்யும். வஸ்திரதானமும் கொடுக்கலாம். ஆனால் தீராத வியாதி உள்ளவங்களுக்கு நம்ம வேணா 6ஆம் இடம்னு வந்துட்டாலே 6, 8னாவே தீராத வியாதி. ஏன்னா 6ஆம் அதிபதி சனி காலபுருஷனுக்கு 8ல். அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட பெஸ்ட்டு மருந்து மாத்திரை. ஏன்னா கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க எல்லா ஏரியாவிலும் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கம் இருக்கிறாங்க. அவங்கள யாருக்காச்சும் சக்கரை வியாதி அல்லது கேன்சர் பேஷண்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கேன்சர் பேஷண்ட்னா அந்தளவுக்கு நம்ம மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு சர்க்கரை வியாதினா கொஞ்சம்
நல்லதாக வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ரூல்ஸ் எல்லாம் எழுதிட்டிங்களா? இந்த ரூல்ஸை ஒன்று விடாமல் ஒரு வருஷ காலம் பின்பற்றுங்க. ஒரு வருஷ காலத்தில் ஏன்னு அதுக்குள்ளேயே தான் இருக்குது. வாடிக்கையாளர் வரவுக்கு ஸ்பெஷல் பரிகாரமே அந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்க? மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது. அதை விட முக்கியமான விஷயம், சித்தி வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடம் தான் சித்தி. இன்னொன்று சொல்லலாம், 7ஆம் இடம் மனைவின்னு சொல்லலாம். இப்போ மனைவி வீட்டுக்கு மனைவி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோங்க, மனைவி 7ஆம் அதிபதி நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச பாகையினால மனைவிக்கு தேவையானதை கொடுத்து மனைவியை சந்தோஷப்படுத்தினா போதும் இல்லைங்க. குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகத்தை மறுபடியும் நம்ம வீக் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்புறம் மனைவி சொல்கிறாங்கன்னு மனைவி கூட சண்டை போடுறது, மனைவி கேட்டது எதுவும் வாங்கி கொடுக்காம மனைவியை மறுபடியும் நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னா இன்னும் தோஷம் அதிகமாகும். அப்போ மனைவிக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்து கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நான் அதெல்லாம் ஜோதிடமாக நான் பலனுக்கே வரலைங்க. நமக்கு எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். இது வந்து வெற்றி பெற்ற பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நம்ம எங்கேயும் போக போகிறது இல்லைங்க, இங்கே தான் இருக்க போகிறோம். திருச்செங்கோடு விட்டு நம்ம எங்கேயும் போக போகிறது இல்லை. 11ஆம் மீட்டிங், அடுத்த ஆண்டு விழா, இன்னும் ஒரு வருஷம் கழித்து 2வது ஆண்டு விழாவும் நிறைவு பெறும். அப்போ நாம் வந்து நீங்களே இப்போ நாம் சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறது அவங்க அனுபவிச்சுட்டு வந்து நமக்கு சொன்னாவே போகும். கண்டிப்பாக நல்ல வெற்றியாளராக தான் வருவீங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கையோ இருக்குதோ இல்லையோ, ஜோதிடத்தின் மேல் சத்தியமாக நம்பிக்கை உண்டு. நான் என் மீது நம்பிக்கை வைத்து சொல்லவில்லை, ஜோதிடத்தின் மீது தான் நம்பிக்கை வைத்து சொல்கின்றேன். செஞ்சுட்டு வாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் தான் நம்மளை வந்து சந்திப்பீங்க. சரிங்களா? நன்றிங்க. ஓகே ஓகே ஐயா, விஷவலக்கணம். சரி ஐயா அவர்களுக்கு கர்ணநாதன் வழிக்கு முதல்ல போயிடலாம். ஐயா ஃபஸ்ட்டுங்க, நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் பிறந்த இடம் எதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்பவுமே பிறந்த இடத்துலையே இருக்காதீங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தொழில் விஷயமாக முக்கியமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு ரொம்ப லாங் போயிட்டு வர்றது நல்லது. இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர், எவ்வளோ தூரம், இப்போ சென்னையோ பெங்களூரோ அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டராச்சும் தாண்டி போயிட்டு ரொம்ப ஒரு ட்ராவல்லையே நீங்கள் இருக்கணும். அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம், தூர தேசம் வெளிநாடு போனாலும் இன்னும் யோகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, வீட்லேயே தங்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வீட்டில் அதிகமாக இருக்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஒன்று, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்கள் இருக்குது இல்லைங்களா? மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு திங்கக்கிழமை உணவு கொடுங்க. இது முதல். ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஜோதிடத்தை மிக ஆழமாக பார்க்க தொடங்கிருங்க. ஜோதிடத்தை மிக ஆழமாக பார்க்க தொடங்கிருங்க. ஜோதிடத்திற்கென்று பல விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த தொடங்கிக்கலாம். ஜோதிடத்தில் முழு மூச்சாக இறங்கிக் கொள்ளுங்கள். படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு புதன்கிழமை நாளில் பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. 2, புதன்கிழமை மட்டும் பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. ஜோதிடத்தை ஆழமாக இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருங்க. 2, உங்களுக்கு அதிக பாகையில் இருப்பது சுக்கிரன். அப்பா இருக்காருங்களா? இல்லை. ஓடிக்கிட்டே இருங்க.
உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரி என்ன சொல்லுதுங்க, ஓடிக்கிட்டே இருங்க, ஒரு இடத்துல நிலையாக நிற்காதீங்க, உட்காராதீங்க. ஜோதிடம் சொல்கிறது சொந்த ஊரில் பண்ணாதீங்க, தூரமாக போய் பண்ணுங்கள். தூர தேசத்துக்கு போய் ரூம் போட்டு பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. லாட்ஜ் போட்டு ரூமில் போட்டு ஜாதகம் பார்த்தாலும் வேலை செய்யும். பிறந்த ஊர் இருந்தால் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஏன்னா லக்னாதிபதி 9ங்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து யோகத்தை இயக்கணும்னா அதிகமாக ஓடிக்கிட்டே இருங்க. எதுக்கு ஓடுங்க, நிறைய பூஜை நமஸ்காரத்துக்கு ஓடுங்க. ஏன்னா லக்னங்கிறது ஒரு மனிதனுடைய செயல், 9ஆம் இடங்கிறது கோவில் சுவாமி சம்பந்தமான விஜயங்கள், பூஜை நமஸ்காரங்கள். அப்போ நீங்கள் ஐயர் தான் பார்த்தாவே தெரியுது, கும்பாபிஷேகம் அது வந்து பக்கத்தில் போகாதீங்க, நிறைய ஓடிக்கிட்டே இருங்க. அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சரௌண்டில் பண்ணாமல் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருன்ட்டு ரொம்ப லாங்காக போய் உங்களுடைய பூஜை நமஸ்காரங்களை செய்யுங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. அது எழுதிக்கோங்க, சொன்னாலும் பரவாயில்ல, எழுதிக்கோங்க. இப்போ வந்து ஜோதிடம் சொல்லுங்கன்னு சொன்னேன், இப்போ ஜோதிடம் அதிகமாக சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிரகங்களை நம்ம கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்யும்போது ஒரு சில விஷயங்கள் மைனஸ் ஆகும். ஜோதிடத்தை அளவாக வைத்துக் கொள்ளுங்கள், பூஜை நமஸ்காரத்தை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் அளவாக வச்சுக்குங்க. அந்த அளவாக வச்சுக்கிறதுக்கு கூட ஒரு பரிகாரம் ஏற்கனவே சொன்னதுலேயே இருக்குதுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு புதன்கிழமை நாளில் பேனா நோட்டு புத்தகம் தானம், அதை செஞ்சுக்குங்க. ஜோதிடத்தை ரொம்ப சொற்ப அளவில் வச்சுக்கோங்க. சொற்ப அளவில் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை நமஸ்காரத்தை பலப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அதை பண்ணிக்கோங்க. ஹலோ, சரிங்களாங்கய்யா? ஜோதிடத்தை அற்பளவில் வைத்துக்கொண்டு பூஜை நமஸ்காரங்கள் அதிகமாக இறங்கிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு புதன்கிழமை மறக்காமல் பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் உங்கள் வசதியை பொறுத்துங்க கொடுங்க. உங்களுக்கு ராகு திசை தான் நடக்குது இல்லைங்களா? ராகு திசை தான் நடக்குதுங்க. என்ன திசைங்க? குரு திசை. ஓகே, குரு திசை. ராகு திசை முடிஞ்சிருச்சு இல்லையா போன வருஷத்தோட, இப்போ குரு திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, அதிகமாக எந்த கோவில் பூஜைக்கு போவீங்க? அதிகமாக அம்பாள் கோயிலுக்கே போங்க. தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சிவன் கோயிலுக்கு ஜாஸ்தி போகாதீங்க. சிவன் கோயில் இதுக்கு வந்து ஜாஸ்தி போகாதீங்க, அம்பாள் கோயிலுக்கே ஜாஸ்தி போங்க. ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் 2 பேருக்காச்சும் ஆடை தானம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கோவிலுக்கே போகிறீங்க, கோவிலில் கூட்டி வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வயதான தாய்மார்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடை தானம். அது நீங்கள் போகிற இடத்துல கொடுத்தாலும் சரி, இருக்கிற இடத்துல கொடுத்தாலும் சரி. சரிங்களா? ஆமாம், அது கோவிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு. அடுத்து கர்மகாரியம் செய்பவர்களுக்கு, அதாவது நம்ம ஊரில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த பாடி எடுக்கும்போது சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு சனிக்கிழமை நாளில் தவறாமல் 60 ரூபா பணம் கொடுங்க. ரூபா பணம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ குரு வந்து மூல நட்சத்திர பூராடத்தில் இருக்கார். பூராடம் கர்ம நட்சத்திரம் தானே, மூலம் பூராடம் உத்திராடம் கர்ம நட்சத்திரம். நீங்களும் இதே தான். வியாதிபாத நாமயோகம், வைதுருதி நாமயோகம், அமாவாசை, தமிழ் தேதி முதல் நாள் 4 நாட்களும் தொடர்ச்சியாக அன்னதானம் செய்யுங்க.
அதே மாதிரி இதே தான், மறுபடியும் அதே ரூல்ஸு தான். கர்மகாரியம் செய்கிறவங்களுக்கு சனிக்கிழமை 60 ரூபா பணம் கொடுங்க. 60 ரூபாயும் கொடுக்கலாம், 150 ரூபாயும் கொடுக்கலாம். 60 ரூபா கொடுத்தா சீப்பாக இருக்கும், 150 ரூபாயை கொடுத்துருங்க. கர்மகாரியம் செய்கிறவங்களுக்கு 150 ரூபா பணம் கொடுத்துருங்க சனிக்கிழமை நாளில். நீங்கள் பிறந்த செவ்வாய்க்கிழமைங்க என்ன மார்கழி 13 ராகு தான் உங்களை கதாநாயகனாக இயக்குறாரு. பூஜை நமஸ்காரத்துக்கு போங்க, ஓடிக்கிட்டே இருங்க, சரிங்களா? உங்கள் விதியே என்ன சொல்லுதுன்னா, லக்னம் தான் உங்கள் விதி. அதாவது உங்களுடைய விதி எண் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ராகு 4ஆம் நம்பர் தான். ராகு சுக்கிரன் காலையிலே, சுக்கிரன் லக்னாதிபதியாக 9ல் இருக்கிறதுனால உங்களுடைய விதி எண் என்ன செய்யுது அப்படின்னா உங்களை நகர்த்தி தூரமாக போக வைக்குதுங்க. அப்போ லக்னம்னா என்னங்க? ஒரு மனிதனுடைய செயல்பாடு. அப்போ அந்த லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போது கோவில் சம்பந்த விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஊரில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய விஷயம், பிறந்த ஊரை விட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சரம் அது இல்லைங்களா? இப்போ சரம்னா என்னங்க? ரயில்வே ட்ராக். சரம்னாவே என்ன சொல்லுவாங்க பொதுவாக? ரயில்வே ட்ராக். ரயில் பெட்டி எப்படி போயிட்டு இருக்குதுங்க? சர 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 சரன்னு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்கு போய்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் சரசரவென்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கோவிலை நோக்கி ஓட வேண்டும். அதானே ஓடுறீங்க பாருங்க, கர்மா எப்படி வேலை. அப்போ விதியன் ஐயாவுக்கும் எங்கேயோ கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்போல ஐயாவுக்கு பார்த்தோம். இப்போ உங்களது விதியன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை 9ஆம் இடத்தை நோக்கி ஓட வைக்குது. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், வீட்டில் உட்காந்தா பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். அப்போ விதியன் என்பது அப்படித்தான் செயல்பட்டுருக்குங்க. இந்த விதிகளை நீங்கள் தவறாமல் 1 வருஷ காலத்துக்கு கடைபிடிச்சிட்டே வாங்க. 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் உங்களை பிடிக்க முடியாது, கண்டிப்பாக உங்களை பிடிக்க முடியாது. நிறையா ஆர்டர்ஸ் வரும், நிறைய என்ன சொல்லுவாங்க கும்பாபிஷேகங்கள், நிறைய பூஜைகள் எல்லாமே இந்த 1 வருஷத்துக்குள்ளே தேடி வரும். ஆனால் இந்த பரிகாரங்களை நிறுத்தாமல் பண்ணணும். நிறுத்தாமல் பண்ணி பாருங்கள். 1 வருஷம் கழித்து வந்து கூப்பிட்டா கூட ஐயா என்னால் வர முடியாதுன்ற அந்த அளவுக்கு உங்களுடைய ஆதாயம் உங்களை தேடி வரும். சரிங்களா? 9 விஷயங்களை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உறுதியாக வெற்றி கிடைக்கும். நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்தது